Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 6 Vasant Lesson 3 and its exercises. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe to it. If you have any queries, please visit my website www.vijis.co.in. You can mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. Now, let's move on with the lesson. Nadan Dost. Okay. So, Nadan means innocent. Okay. So, Nadan Dost. Dost means friend இல்லையா? So, இது ஒரு அழகான குட்டி ஸ்டோரி. இது ஒரு innocent friend புதுசா நம்ம கூட சேர்றாங்கன்னா அவங்கள நம்ம எப்படி எல்லாம் பார்த்துக்குவோம் அப்படிங்கறத படிக்கலாமா? केशव के घर कार्निल्स से के ऊपर एक चिड़िया ने अंडे दिए थे. So, केशव के घर केशव உடைய வீட்ல ஸோ வீட்டோட ஒரு பால்கனி மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அங்க ஊப்பர் அங்க ஒரு மேல ஒரு சிடியா ஒரு பேர்ட் அண்டே தியேத்தே முட்டை வச்சிருந்துச்சு அவங்க வீட்ல. ओकेवा केशव और उसकी बहन श्यामा दोनों बड़े ध्यान से चिड़िया को वहां आते जाते देखा करते. सो केशवुம் அவளுடைய தங்கை उसकी बहन श्यामा ஷியாமான்றது அவங்க பேரு. சோ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா बड़े ध्यान से ரொம்ப தியானமா அத ரொம்ப பத்திரமா அந்த பேர்டை பாக்குறாங்க. वहां आते जाते देखा करते. ஓகேவா? அது போறது அதெல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. सवेरे दोनों आंखें मलते कार्निस के सामने पहुंच जाते और चिड़िया और चिड़िया दोनों को वहां बैठा पाते. सो மார்னிங் எந்திரிச்சதுமே சவேரே அப்படின்னா மார்னிங் டைம்ல எந்திரிச்சதுமே என்ன பண்றாங்கன்னா அவங்களோட கண்களை அப்படியே கசக்கிக்கிட்டே அந்த பால்கனி கிட்ட போறாங்க. சாம்னே பஹுஞ்ச் ஜாத்தே. சோ அந்த கார்னிஸ் இடத்துக்கு போயிட்டு அங்க பாக்குறாங்க சிடாவும் சிடியாவும். சிடா அப்படின்னா மெயில் பேர்டு. ஓகேவா? சிடியா அப்படின்னா ஃபீமேல் பேர்ட். அதுதானே முட்டை போடும். அதுதான் சிடியா. சோ சிடாவும் சிடியா ரெண்டு பேரும் அங்க உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாங்க. ஓகே. उनको देखने में दोनों बच्चों को न मालूम क्या मजा मिलता. சோ அந்த பேர்ட்ஸ் பாக்குறதுல இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் दोनों बच्चों ரெண்டு பேத்துக்குமே न मालूम ஒண்ணுமே புரியல. அவ்வளவு ஒரு சந்தோஷம். मजा मिलता दूध और जलेबी की शुद्ध भी न रहती थी. சோ அவங்க दूध குடிக்கிறது ஜலேபி கி சுத் பி ந ரஹதி அந்த அளவுக்கு அதெல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களோட வேலையெல்லாம் மறந்துட்டு இந்த பேர்ட்ஸையே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே. दोनों के दिल में तरह तरह के सवाल उठते. சோ ரெண்டு பேத்தோட மனசுல தில் அப்படின்னா மனசுல விதவிதமான क्वेश्चंस அரைஸ் ஆகுது. என்ன அப்படின்னா அண்டே கித்னே படே ஹோங்கே. சோ அந்த எக்ஸ் எவ்வளவு பெருசா இருக்கும், எவ்வளவு பெருசா வளருமாது அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அடுத்தது கிஸ் ரங் கே ஹோங்கே. ரங் அப்படின்னா கலர் இல்லையா? சோ எந்த கலர்ல அந்த எக்ஸ் இருக்கும். அப்புறம் கித்தனே ஹோங்கே எவ்வளவு எக்ஸ் இருக்கும். கியா காத்தே ஹோங்கே அந்த எக்ஸ் ஏதாவது சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி நிறைய क्वेश्चंस வந்துகிட்டே இருக்கு அவங்க மனசுல. உண்மை சே பச்சே கிஸ் தரஹ் நிக்கல் ஆயேங்கே. சோ அந்த உண்மை அப்படின்னா அந்த எக்ஸ்குள்ள இருந்து அந்த சிக்ஸ் இருக்கு இல்லையா, குட்டி கோழி குஞ்சு இந்த மாதிரி சொல்றோம்ல, அந்த சிக்ஸ் கிஸ் தரஹ் நிக்கல் ஆயேங்க எப்படி அது வெளியே வரும். பச்சோं के पर कैसे निकलेंगे. சோ அந்த பச்சோं அந்த வெளியே அந்த குஞ்சுகளோட ஃபெதர்ஸ் பர் அப்படின்னா ஃபெதர்ஸ் எப்படி வரும். கோன்ஸ்லா கைசா ஹே. கோன்ஸ்லா அப்படின்னா நெஸ்ட். அந்த நெஸ்ட் எப்படி இருக்கும். இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस இருக்கு அவங்களுக்கு கேட்கறதுக்கு. लेकिन इन बातों का
ஜவாப் தேனே வாலா கோயி நஹி. ஆனா இவங்களோட இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்து ஜவாப் அப்படின்னா ஆன்சர் பண்றதுக்கு அங்க யாருமே இல்ல. ந அம்மா கோ घर के काम धंधों से फुर्सत थी, न बाबूजी को पढ़ने लिखने से. ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வீட்டில் घर के काम धंधों से फुर्सत அப்படின்னா ஷீ இஸ் ஆல்வேஸ் கெட்டிங் இன்வால்வ் இன் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ். வீட்டில் வேலையே அம்மாவுக்கு சரியாயிடுது. அப்புறம் பாபுஜி பார்த்தா அவர் வந்து எப்போதுமே படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டே இருக்காரு. ஓகே, दोनों बच्चे आपस ही में सवाल जवाब करके अपने दिल को तसली दे लिया करते. सो दोनों बच्चे ரெண்டு குழந்தைங்களும் வந்து ஆப்பஸ் ஹி ஒருத்தருக்கு ஒருத்தரே பேசிக்கிறாங்க. ஆப்பஸ் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே क्वेश्चन ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. சவால் ஜவாப் கர்க்கே अपने दिल की तसली. தில் கி தஸ்லி அப்படின்னா அவங்க மனசுல பட்ட அந்த क्वेश्चंस எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் அவங்களே சொல்லிக்கிறாங்க. दिए दे लिया करते थे. ओके, श्यामा कहती क्यों भैया बच्चे निकलकर फुर से उड़ जाएंगे. सो श्यामा வந்து கேக்குறா அண்ணா கிட்ட, क्या भैया. சோ அண்ணா இந்த மாதிரி பச்சும் அதுல இருந்து சின்ன குஞ்செல்லாம் வெளியே வரப்ப என்ன ஆகும்? ஃபுர் சே உடு ஜாத்தே. ஃபுர்னு அது வந்து பறந்து போயிடுமா? உட் அப்படின்னா டு ஃப்ளை, பறந்துருமா அப்படின்னு ஷியாமா வந்து கேக்குறா. ஓகே, केशव विद्वानों जैसे गर्व से कहता. सो இப்ப ஷியாமா கேட்ட क्वेश्चनக்கு அண்ணா தானே. சோ அண்ணா வந்து அப்படியே ஸ்காலர் மாதிரி, வித்வான் அப்படின்னா ஸ்காலர் மாதிரி அப்படியே ரொம்ப பெருமையா வந்து ஆன்சர் பண்றான். ஓகே, गर्व से कहता नहीं री पगली पहले पर निकलेंगे बगैर परों के बेचारे कैसे उड़ेंगे. सो नहीं री पहली, பக்லி அப்படின்னா பைத்தியம் சொல்லுவோம்ல, ஜஸ்ட் தங்கச்சி கிட்ட சொல்றான் அவன். இந்த மாதிரி முதல்ல வந்து பர் தான் வரும். பர் அப்படின்னா ஃபெதர்ஸ். ஓகே, பெஹலே பர் நிக்கலேங்கே, முதல்ல வந்து ஃபெதர்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் பகைர் பரோங்கே பெச்சாரே கைசே உடைங்கே. அதுக்கப்புறம் அந்த ஃபெதர்ஸ் இல்லாம அது எப்படி பறக்கும், நீயே சொல்லு பாப்போம். அப்ப முதல்ல என்ன வரும்? ஃபெதர்ஸ் தானே வரும் அப்படி சொல்லிட்டு அண்ணா வந்து சொல்றான். ஓகே, ஷியாமா கிட்ட. இப்ப ஷியாமா கேக்குறா, बच्चों को क्या खिलाएगी बेचारी. சோ பச்சோ இப்ப அந்த குஞ்செல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா சிக்ஸுக்கெல்லாம் வந்துட்டு என்ன சாப்பாடு கொடுப்பா அவங்க அம்மா? பேச்சாரி அந்த பாவம் அந்த சின்ன பேர்ட் வந்து எப்படி வந்து கொடுக்கும்? கியா கிலாயேகி. கியா அப்படின்னா என்ன வந்து சாப்பிடறதுக்கு கொடுக்கும்? இப்ப கேஷவோட டர்ன். கேஷவ் சொல்றான், கேஷவ் इस पेचीदा सवाल का जवाब कुछ न दे सकता था. பட் கேஷவால வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சிதா சவால், பேச்சிதா அப்படின்னா ஒரு குழப்பமான क्वेश्चनக்கு அவனால வந்து ஆன்சர் பண்ண முடியல. ஜவாப் அப்படின்னா ஆன்சர். குச் ந दे सकता. he was unable to answer the question of ஷியாமா. इस तरह 3-4 दिन गुजर गए. सो இதே மாதிரி 3 to 4 days வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஓகே, गुजर गए ना, it went off like that. दोनों बच्चों की जिज्ञासा दिन दिन बढ़ती जाती थी. சோ இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் அந்த ஜிக்ஞாசா அப்படின்னா ஆர்வம், என்ன நடக்கும் என்ன ஆகும் அப்படிங்கிறது நாளுக்கு நாள், தின் தின்னா ஈச் அண்ட் எவ்ரி டே the curiosity for the kids were increasing. बढ़ती जाती means it was increasing. ओके, अंडों को देखने के लिए वे अधीर हो उठते थे. सो अंडों அந்த எக்ஸ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே वे अधीर हो उठते थे. अधीर हो उठतेना impatientா, அந்த பேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு நாளுக்கு நாள் வந்து கம்மி ஆயிட்டே போகுது. ஓகே, उन्होंने अनुमान लगाया कि अब जरूर बच्चे निकल आए होंगे and finally they have decided. अनुमान लगायाனா முடிவு பண்றாங்க. அத ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப அவங்களுக்கு தெரியுது கண்டிப்பா அதிலிருந்து अब जरूर बच्चे निकल आए होंगे
होंगे. ஸோ ஒரு ஒரு நாளும் காலையில எந்திரிக்கும் போது எக்ஸ் இருக்காது, அங்க வந்து சிக்ஸ் இருக்கும் அப்படிங்கிற நினைப்போடவே அவங்க எந்திரிச்சு போறாங்க. ஓகே, बच्चों के चारे का सवाल अब उनके सामने आ खड़ा हुआ. இப்ப அடுத்தது என்னன்னா, அந்த சிக்ஸ் வெளியே வந்துருச்சுன்னா சாரே கா சவால். சாரே அப்படின்னா ஃபீட் பண்றது, அதுக்கான அந்த சாப்பிடறதுக்கெல்லாம் கொடுப்போம் இல்லையா, அதுதான் சாரே. சாரே கா சவால், த கொஸ்டின் ஃபார் த சில்ட்ரன்ஸ் ஃபீட், அந்த சாப்பாட்டை பத்தி அவங்களுக்கு கொஸ்டின் வருது. அப் உன்கே சாம்னே ஆ கடா, அந்த கொஸ்டின் அவங்க முன்னாடி வந்து நிக்குது. ஓகேவா? இப்ப चिड़िया बेचारी इतना दाना कहाँ पाएगी कि सारे बच्चों का पेट भरे. சோ சிடியா அந்த அம்மா பறவை வந்துட்டு பேச்சாரி பாவம், அது என்ன பண்ணும், இத்தனா தானா எவ்வளவு தானியங்களை வந்து எங்கிருந்து கொண்டு வரும், கஹா பாயேகி ஃப்ரம் வேர் வில் இட் கெட் so many grains to feed all her children. Okay, सारे बच्चों means to feed all her children and to fill their stomach. பேட் பரே அப்படின்னா அவங்க ஸ்டமக் வந்து எப்படி ஃபில் பண்ணும் அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டினா இருக்கு அவங்களுக்கு. கரீப் பச்சே பூக் கே மாரே சூன் சூன் கர்கே மர் ஜாயேங்கே. அப்ப பாவம் அந்த புவர் சில்ட்ரன் எல்லாம் வந்து பசியால என்ன ஆகும், பூக் அப்படின்னா ஹங்கர், கரீப்னா புவர் இல்லையா. ஸோ புவர் சில்ட்ரன்ஸ் வாட் இட் வில் டூ, அந்த பசியால ஹங்கராலே வந்து சூன் சூன்னு கத்தி கத்தி என்ன ஆகும், மார் ஜாயேங்கே, செத்து போயிடுமே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இஸ் முசீபத் கா அந்தாசா கர்கே தோனோ கப்ரா உட்டே. சோ இந்த கஷ்டத்தை நினைச்சுதான், முசீபத்னா ஆன் திங்கிங் திஸ் டிஃபிகல்டீஸ். ஓகே, இஸ் முசீபத் கா அந்தாசா கர்கே ஆன் திங்கிங் ஆல் தீஸ் திங்ஸ் த சில்ட்ரன் போத் ஆஃப் தெம் வில் கெட் அப், பயந்து போய் டெய்லி எந்திரிப்பாங்க. தோனோ கப்ரா உட்டே, கப்ரா அப்படின்னா பயந்து போய் எந்திரிக்கிறாங்க. ஓகே, दोनों ने फैसला किया. सो ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, किया कि கார்னிஸ் पर थोड़ा सा दाना रख दिया जाए. சோ நம்ம அந்த கார்னிஸ் இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமா வந்து தோடா சானா கொஞ்சமா வந்து தானா, தானா அப்படின்னா தானியங்களை வந்து நம்ம வச்சிடலாம். ரக் தியா ஜாய்னா லெட்ஸ் கீப் சம் கிரெயின்ஸ் ஓவர் தேர் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஷியாமா குஷ் ஹோக்கர் போலி. சோ ஷியாமாக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். So with happiness she started telling, तब तो चिड़ियों को चारे के लिए कहीं उड़कर न जाना पड़ेगा ना. சோ அப்ப ரொம்ப சந்தோஷமா சொல்றா. அப்ப வந்து இந்த சிடியும் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தானியத்தை தேடுறதுக்காக சாரே கேலியேனா இன் ஆர்டர் டு ஃபீட் த லிட்டில் ஒன்ஸ் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. கஹி உடுக்கர், உடுக்கர் அப்படின்னா பறந்து, ந ஜானா படேகா there will not be any necessity for these birds to fly away from here. நம்மளே அந்த வேணுங்கிற தானியத்தெல்லாம் நம்ம கொடுத்துடலாம் இல்லையா அப்படின்னு சந்தோஷமா கேக்குறா. இப்ப கேஷவ் என்ன சொல்றான்னா, நஹி தப் கியோ ஜாயேகி, கண்டிப்பா இல்ல, அது எதுக்காக போக போகுது, இங்கதான் அது இருக்கும் அப்படின்னு கேஷவ் சொல்றான். அப்புறம் ஷியாமா சொல்றா, கியோ பையா பச்சோं को धूप न लगती होगी. இப்ப அடுத்த கொஸ்டின் வந்துருச்சு. என்ன அண்ணா, இந்த மாதிரி அந்த சின்ன சிக்ஸுக்கு வந்து வெயில் அடிக்காதா, தூப் அப்படின்னா வெயில், அது வந்து ஒரு கார்னிஸ் தானே. சோ அந்த இடத்துல வந்து வெயில் வரும் இல்லையா. சோ தூப் அப்படின்னா வெயில் வருமே, அதுக்கு வெயில் அடிக்காதா, இப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கறது ஷியாமாவோட கொஸ்டின். இப்ப கேஷவ் என்ன சொல்றாங்கன்னா, கேஷவ் கா தியான் இஸ் தக்லீஃப் கி தரஹ் ந லகாய் கயா தா. சோ கேஷவ் வந்து தியான் அப்படின்னா கேஷவோட ஃபோக்கஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ல அவனுக்கு இல்ல இல்லையா, அவன் அதை பத்தி திங்க் பண்ணவே இல்லை. இஸ் தக்லீஃப் கி தரஃப் அப்படின்னா இப்படி ஒரு கஷ்டம் இருக்குமோ, இந்த மாதிரி ரொம்ப வெளிச்சம் வந்தா இந்த சிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், அந்த மாதிரி அவன் திங்க் பண்ணவே இல்லை. சோ போலா, அவன் என்ன சொல்றான்னா, ஜரூர் தக்லீஃப் ஹோ ரஹி ஹோகி. அப்ப கண்டிப்பா வந்து ஏதோ ப்ராப்ளம் வரும், தக்லீஃப் வரும் தான், அந்த சின்ன
சின்ன சிறு பச்சோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? பேச்சாரே பியாஸ் கே மாரே தடப்புதே ஹோங்கே. அப்ப ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பியாஸ் தாகம் அடிச்சிரும் இல்லையா? பியாஸ் மீன் thirsty. So they all will feel very thirsty. So thirstால வந்து துடியா துடிச்சு போயிருவாங்க இல்லையா? ஊப்பர் சாயா பீத்தோ கோயி நஹி. So ஊப்பர் மேல வந்துட்டு சாயானா ஷேடு கூட எதுவுமே இல்லையே. அந்த கார்னிஸ் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் அன் ஓப்பன் பிளேஸ், சிட் அவுட் மாதிரி இருக்கு. அதுல மேல வந்து ஷேடு, அதாவது ரூஃப் வந்து எதுவும் இல்லை, நிழலே இல்லைல்ல. ஸோ அதனால அது என்ன பண்ணும் அப்படின்னு கேஷவும் வந்து கொஸ்டினா அப்படி கேட்குறான். இப்போ என்னாச்சு பார்ப்போமா? ஆக்கிர் யஹி ஃபைஸ்லா ஹுவா கி கோன்சலே கே ஊப்பர் கப்படே கி சத் பனா தேதி சாஹியே. ஸோ ஃபைனலா என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஃபைசலா அப்படின்னா they are deciding, ஆக்கிர் ஃபைனலி they are deciding that இந்த நெஸ்ட் கோன்சலே இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு மேல ஊப்பர் அப்படின்னா அதுக்கு மேல நம்ம வந்து ஒரு துணி போட்டு மூடிடலாம். கப்படே கீ சத், கப்படேனா கிளாத்ல செஞ்ச, சத் அப்படின்னா ரூஃப் இல்லையா? ஸோ கப்படே அந்த துணியை வந்து ரூஃப் மாதிரி செஞ்சு நம்ம வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பானி கி प्याली और थोड़े से चावल रख देने का प्रस्ताव भी स्वीकृत हो गया. सो இப்ப அதுக்குள்ளார தண்ணி குடிக்கிறதுக்காக பானி கி பியாலி, தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் பாத்திரம் கிண்ணம், और थोड़े से चावल கொஞ்சமா வந்து சாவல் ரைஸ் வைக்கிறதுக்கு, रख देने का प्रस्ताव भी स्वीकृत हो गया. அதையும் வந்து they have decided. ஓகே. ஸோ பிரஸ்தாவ் அப்படின்னா அந்த ப்ரொபோசலை வந்துட்டு அப்ரூவும் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அவங்களே. ஸ்வீகிருத் ஹோ கயா. दोनों बच्चे बड़े चाव से काम करने लगे. ஸோ கேஷவும் ஷியாமா ரெண்டு பேர் வந்து ரொம்பவே வந்து இன்வால்வ் ஆகி படே சாவ் சே என்த்யூசியாஸ்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. காம் மீன்ஸ் ஒர்க் இல்லையா? வேலை செய்யறாங்க. ஷியாமா மா கி ஆங்க் பச்சாக்கர் மட்டக்கே சே சாவல் நிக்கல் லாயி. ஸோ ஷாமா வந்து அவங்க அம்மாக்கு தெரியாம ஆங்க் பச்சாக்கர்னு அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த ரைஸ் இருக்கும் இல்லையா, அந்த மட்டக்கே அந்த பானையில இருந்து சாதத்தை எடுத்துட்டு வரா. நிக்கல் ஆயி. அப்புறம் கேஷவ் என்ன பண்றான்? கேஷவ் நே பத்தர் கி பியாலி கா तेल चुपके से जमीन पर गिरा दिया और उसे खूब साफ करके उसमें पानी भरा. सो केशव என்ன பண்றான் அப்படின்னா அதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு கிண்ணம் வேணும். சோ அவன் சுத்தி சுத்தி பாக்குறான், அவன் கிட்ட எதுவும் அங்க பாத்திரம் இருக்க மாதிரி தெரியல. அப்ப பார்த்தா அவனுக்கு என்ன தெரியுது அப்படின்னா பத்தர் கி பியாலி, அது வந்து ஒரு மாக்கல் அப்படி சொல்லுவாங்க. அதுல வந்து எண்ணெய் வச்சிருப்பாங்க கிண்ணத்துல, மாக்கல் மாதிரி ஒரு மெட்டீரியல். சோ அதுல வந்துட்டு அவங்க அம்மா வந்து எண்ணெய் ஊத்தி வச்சிருக்காங்க. தேல் சுப்பக்கே, அதை என்ன பண்றான்னா சுப்பக்கே சே ஜமீன் பர் கிராதியா. ஜமீன் அப்படின்னா அதை வந்து தரையில வந்து ஊத்திடுறான். கிராதினா he is pouring off all the என்னது தேல் அப்படின்னா எண்ணெய் எல்லாம் ஊத்திட்டு உசே கூப் சாஃப் கர்க்கே, அதை நல்லா கிளீனா சுத்தம் பண்ணி, சாஃப் அப்படின்னா டு கிளீன் இட் வெரி வெல். உஸ்மே பானி பரா, அதுல ஃபுல்லா தண்ணி வந்து ஃபில் பண்ணிடுறான். பரா மீன்ஸ் டு ஃபில் வாட்டர். ओके, अब चांदनी के लिए कपड़ा कहाँ से आए? फिर ऊपर बगैर छड़ियों के कपड़ा ठहरेगा कैसे और छड़ियां खड़ी होंगी कैसे? ஸோ இப்போ மேலே வந்து ரூஃப் போடணும் இல்லையா? அதுக்கு வந்து என்ன டிசைட் பண்ணாங்க? கப்படே கீச்சத்து, துணி வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு சாந்தினி கேலியே கப்படா கஹா சே ஆயே, கப்படா துணி வந்து நம்ம எங்கிருந்து எடுத்துட்டு வர்றது, அது ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. फिर ऊपर बगैर छड़ियों के कपड़ा ठहरेगा कैसे, அதாவது छड़ियों அப்படின்னா வந்து ஸ்டிக்ஸ்,
ஓகே. ஸோ பகைர் அப்படின்னா வித்தவுட் எனி ஸ்டிக்ஸ். ஊப்பர் அப்படின்னா அது எப்படி வந்து அந்த துணி மட்டும் மேல இருக்குமா? ஏதா வித்தவுட் எனி ஸ்டிக்ஸ் ஹவு கேன் தட் கிளாத் வில் பி தேர்? அதுக்கு வந்து நம்ம குச்சி நட்டு கட்டணும் இல்லையா? கப்படா டஹரேகா கைசே और चडिया கடி ஹோங்கி கைசே. இப்ப குச்சியை வந்து நம்ம எடுத்துட்டு வந்தாலும் அது எப்படி நிக்க வைக்கிறது? ஸோ குச்சி நிக்க வைக்கணும், அது மேல துணிய போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் துணியே இல்ல, கப்படா எங்க இருந்து எடுக்கணும்? இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस வந்து அந்த சின்ன குழந்தைங்க மனசுல தோணிட்டே இருக்கு. ஓகேவா? கதை இன்ட்ரெஸ்டிங்கா போகுது இல்லையா? சோ இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னு பாப்போம். கேஷவ் படி தேர் தக் இசி உதேட் புன் மே ரஹா. ஸோ கேஷவ் என்ன பண்றான்னா படி தேர் தக்கு ரொம்ப நேரமா வந்து இதவே நினைச்சிட்டு இருக்கான். இசி உதேட் புன் அப்படின்னா ஹீ இஸ் ஃபீலிங் வெரி ஃபஸ்ஸி அபவுட் திஸ். என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஹீ இஸ் கீப் ஆன் திங்கிங் ரிகார்டிங் திஸ். ஆखिरकार उसने यह मुश्किल भी हल कर दी. ஸோ ஹல் அப்படின்னா சொல்யூஷன். ஸோ ஹீ ஆல்சோ சால்வ்ட் திஸ் டிஃபிகல்ட் क्वेश्चंस. முஷ்கில் அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு இல்லையா? என்ன பண்ண யோசிச்சுட்டே இருந்தாங்கல்ல. சோ ஆக்கிர்கார்னா ஃபைனலி அதுக்கும் வந்து சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. என்னன்னு பாப்போமா? ஷியாமா சே போலா. சோ வந்து ஷியாமா கிட்ட சொல்றான், ஜாக்கர் कूड़ा फेंकने वाली टोकरी उठा लावो, अम्मा जी को मत दिखाना. सो நீ வந்து என்ன பண்ணு, ஜாக்கர் கூடா ஃபேக்னே வாலி அப்படின்னா குப்பை எல்லாம் போட்டு வைப்போம்ல, ஃபேக்னே வாலி தூக்கி போடுறது, டஸ்ட் வேஸ்ட் எல்லாம் தூக்கி போடுவோம்ல, டஸ்ட்பின். அந்த பின் டோக்கரி அப்படின்னா அந்த பின்னை வந்துட்டு நீ எடுத்துட்டு வா. உட்டா லாவோனா ஜஸ்ட் டேக் அண்ட் கம் தட். டோக்கரி அப்படின்னா பேஸ்கெட். ஓகே. சோ அம்மாக்கு தெரியாம கொண்டு வாங்குறான். அம்மா ஜிக்கோ மத்து திக்கானா. மத்து திக்கானா அம்மாக்கு காமிச்சிராத, அம்மாக்கு தெரியாம கொண்டு வா அப்படி சொல்லிட்டு சொல்றான். இப்ப ஷியாமா சொல்றா, வஹ்தோ बीच से फटी हुई है, इसमें से धूप न जाएगी. சோ இப்ப அந்த டஸ்ட்பின் இருக்கு இல்லையா, டோக்கரி. சோ அதை பார்த்தோம் அப்படின்னா அது நடுவுல வந்து ஃபட்டி ஹுய் அப்படின்னா உடைஞ்சு போயிருக்கு. ஓகே. ஃபட்டி மீன்ஸ் இட் இஸ் broken. the bin is broken in between beach. சோ அதுல கேக்குறா, இது வழியா தூப். தூப் அப்படின்னா இது வழியா வெளிச்சம் வந்து உள்ள போயிடாதா? உஸ்மே சே தூப் ந ஜாயேகி. சோ கேஷவ் ने झुंझलाकर कहा, तो टोकरी तो ला, मैं उसका सुराख बंद करने की कोई हिम्मत निकालूंगा. सो केशव வந்து என்ன சொல்றானா, so junjalaakar kaha annoyingly. So he is telling to tokari to la, you just first bring that basket. the basket நீ first கொண்டு வா. மே uska surak. surak அப்படின்னா ஓட்ட, ஹோல் இருக்குல்ல. சோ அந்த ஹோலை வந்து நான் எப்படியாவது மூடிடுறேன். பந்து. பந்து மீன்ஸ் டு ஃபிக்ஸ் இட் அப், அதை க்ளோஸ் பண்றதுக்கான கோயி ஹிம்மத் நிக்காலுங்க. ஐ வில் திங்க் ஆஃப் திஸ், ஹவு டு க்ளோஸ் தட் ஹோல். ஃபர்ஸ்ட் யூ பிரிங் தட் பேஸ்கெட் அப்படின்னு வந்துட்டு சொல்றான். ஓகே. சோ இப்ப ஷியாமா தௌடுகர் டோக்கரி உட்டா லாயி. ஷியாமா என்ன பண்றாங்க, ஓடி போய், தௌடுகர்னா ஓடி போயிட்டு அந்த பேஸ்கெட்டை எடுத்துட்டு வரா. கேஷவ் நே உஸ்கே சுராக் மே தோடா சா காகஸ் டூஸ் தியா. சோ கேஷவ் என்ன பண்றான்னா அந்த ஹோல் இருக்குல்ல, சுராக் அப்படின்னா ஹோல், அதை வந்துட்டு அடைக்கிறதுக்கு லிட்டில் பிட் ஆஃப் பேப்பர், காகஸ் அப்படின்னா பேப்பரை வந்து சுருட்டி அதுல வச்சிடறான். டூஸ் தியானா he kept it on that hole. और तब टोकरी को एक टहनी से टिकाकर बोला, देख ऐसे ही घोंसले पर उसकी आड़ कर दूंगा, तब कैसे धूप जाएगी. சோ தப் டோக்கரி கோ அந்த பேஸ்கெட்டை வந்துட்டு ஏக் டஹனி சே, டஹனி அப்படின்னா ஒரு பிரான்ச் இல்லையா, ஒரு பிரான்ச், ஒரு குச்சி, பிரான்ச் ஆஃப் த ட்ரீ தான் நம்ம டஹனின்னு சொல்லுவோம். ஏக் டஹனி சே டிக்காக்கர் போலா, அதை அப்படியே வந்து பிடிச்சிட்டே நீட்டிட்டே சொல்றான். என்ன அப்படின்னா, தேக் பாரு, ஐசே ஹி கோன்சலே பர், இதே மாதிரி தான் நான் வந்து அந்த கோன்சலே அந்த கூட்டுக்கு மேல உஸ்கி ஆடு கருதுங்க. ஆடு அப்படின்னா ஐ வில் கவர் it up.
ஓகே, ஐ வில் கவர் த கோன்சலே நெஸ்ட் லைக் திஸ் ஒன்லி அப்படின்னு செஞ்சு காமிக்கிறான். தப் கைசே தூப் ஜாயேகி, அப்ப எப்படி வெளிச்சம் உள்ள போகும்? ஷியாமா நே தில் மே சோச்சா பையா கித்னா சாலாக் ஹே. ஸோ இதெல்லாம் வந்து அண்ணா சொல்லும் போது ஷியாமாவோட மனசுல தில் மே சோச்சா, ஷி தாட் தட் பையா அண்ணா வந்து எவ்வளவு கிளவர், சாலாக் ஹே, ஸோ ஹி இஸ் ரியலி கிளவர் அப்படின்னு ரொம்ப பெருமைப்படுறா அண்ணனை பத்தி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2 படிக்கலாமா? கர்மி கே தின் தே. ஸோ இட் வாஸ் அ சம்மர் டே. கர்மி அப்படின்னா சம்மர், ரொம்ப வந்து வெயில் காலம், வெயில் நாளா ஒரு இருக்கு, சன்னி டே. பாபுஜி தஃப்தர் கயே ஹுயே தே. ஸோ பாபுஜியும் வந்துட்டு தஃப்தர், தஃப்தர் அப்படின்னா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. ओके, अम्मा दोनों बच्चों को कमरे में सुलाकर खुद सो गई थी. सो अम्मा என்ன பண்றாங்க, அந்த ரெண்டு குழந்தைங்களையும் வந்துட்டு கமரே மே சுலாக்கர், கமரேனா அவங்களோட ரூம்ல வந்து படுக்க வச்சுட்டு தூங்க வச்சுட்டு அவங்களும் தூங்கிட்டாங்க. खुद सो गई थी, she also slept. ओके, लेकिन बच्चों की आंखों में आज नींद कहाँ? பட் லேக்கின் அப்படின்னா ஆனா இந்த குழந்தைங்க தூங்கி இருப்பாங்களா, அவங்க கண்கள்ல இன்னைக்கு தூக்கம் வருமா? கஹா, வராது இல்லையா. நீந்த் அப்படின்னா ஸ்லீப், there was no sleep at all in the eyes of those children. अम्मा जी को बहलाने के लिए दोनों दम रोके, आंखों बंद किए, मौके का इंतजार कर रहे थे. सो அவங்க வந்து अम्मा जी को बहलाने के लिए, सो அம்மா வந்து நம்பணும் இல்லையா தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு, பெஹலானே கேலி அந்த ரீக்ரியேட் பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்க, தோனோ தம் ருக்கே, அப்படியே தூங்குற மாதிரி, தம் ருக்கேன்னு அப்படி ஸ்டாண்ட் ஸ்டில்லா ஆயிட்டாங்க. ஆங்கே பந்து கியே, கண்களை மூடிட்டாங்க. ஓகே, மௌகே கா இன்தசார், தேவர் வெயிட்டிங் ஃபார் அ சான்ஸ். மௌகே அப்படின்னா சான்ஸ், இன்தசார்னா வெயிட் பண்றாங்க, சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்ப அம்மா போவாங்கன்னு சொல்லிட்டு. जो ही मालूम हुआ कि अम्मा जी अच्छी तरह से सो गई. So let us stop till here. जो ही मालूम, எப்ப வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதோ, மாலூம் ஹுவா அம்மா வந்து अच्छी तरह से सो गई நல்லா தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, தோனோ சுப்பக்கே சே உட்டே, சைலண்டா, சுப்பக்கேனா சைலண்டா எந்திரிக்கிறாங்க. और बहुत धीरे से, ரொம்ப மெதுவா, ஸ்லோலி தர்வாசே கி சிட்கனி கோல்கர், சோ அந்த கதவு இருக்குல்ல, சோ கதவோட தாழ்பால் சொல்வோம்ல, அதை வந்து திறக்கிறாங்க. கோல்கர்னா they are opening that. बाहर निकल आए, they came outside slowly. बाहर means coming out. ओके, अंडों की हिफाजत की तैयारियां होने लगी. இப்ப அந்த எக்ஸ், அண்டோனா எக்ஸ் இல்லையா, சோ எக்ஸ் வந்து ஹிஃபாசத், சி ஜாக்கு கீழே புள்ளி இருக்கு, ஃபாக்கு கீழேயும் டாட் இருக்கு, யூ ஹாவ் டு ரீட் இட் as ஹிஃபாசத். ஹிஃபாசத்னா ப்ரொடெக்ஷன், சோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் எக்ஸ், அதுக்கான வேலையில தயாராகிறாங்க. தயாரியா ஹோனே லகி, தே ஸ்டார்டட் டூயிங் த ஜாப். ஓகே, கேஷவ் கம்ரே சே ஏக் ஸ்டூல் உட்டா லாயா. சோ கேஷவ் என்ன பண்றான்னா, கம்ரே அவனோட ரூம்ல இருந்துட்டு ஒரு ஸ்டூல வந்து எடுத்துட்டு வரான். உட்டா லாயா, he brought one stool. लेकिन जब उससे काम न चला तो नहाने की चौकी लाकर स्टूल के नीचे रखी और डरते डरते स्टूल पर चढ़ा. सो लेकिन आना என்னாச்சு அப்படின்னா, जब उससे काम न चला, அந்த ஸ்டூல் வந்து அவனுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, அவனால அதை வச்சு வேலை செய்ய முடியலன்னு தெரிஞ்சதோ அப்ப என்ன பண்றான் அவன், நஹானே கி சௌக்கி, சௌக்கினா 4 கால் இருக்கிற நாற்காலி தான் நம்ம சௌக்கின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு சேர் மாதிரி இருக்குல்ல உட்காந்து குளிக்கிறதுக்காக. சோ நஹானே கி சௌக்கி லாக்கர், இன்னொரு ஹைட்டான ஸ்டூல், சோ அதை எடுத்துட்டு வந்து போட்டு ஸ்டூல் கே நீச்சே ரக்கி, ஸ்டூலுக்கு அடியில வச்சுட்டு டர்த்தே டர்த்தே, பயந்து பயந்து அந்த ஸ்டூல் மேல ஏறுறான். ஓகே, ஸ்டூல் பர் சடா, he is climbing up the stool now. ओके, श्यामा दोनों हाथों से स्टूल पकड़े हुए थी. सो श्यामा வந்து அண்ணா ஏறுறதுனால அவளோட 2 கைகளை வச்சு அந்த ஸ்டூலை வந்து நல்லா பிடிச்சுக்கிறா.
ओके पकड़े हुए थी। स्टूल चारों टांगे बराबर न होने के कारण जिस तरफ ज्यादा दबाव पाता था जरा सा हिल जाता था। ஸோ ஸ்டூல் சாரோ டாங்கே அப்படின்னா அந்த 4 லெக்ஸ் 4 லெக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல ஸ்டூலுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பராபர் ந ஹோனே கே காரன் இட் வாஸ் நாட் ஈக்குவல். பராபர் அப்படின்னா அந்த 4 காலும் ஒழுங்கா நிக்கல. ஓகே டியூ டு த ஃபேக்ட் தட் த 4 லெக்ஸ் வேர் நாட் ஈக்குவல் ஜிஸ் தரப் ஜியாதா தபாவ் பாத்தா தா. ஸோ எந்த சைட்ல ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்த சைடு வந்து ஹில் ஜாத்தா தா, அது வந்து ஷேக் ஆக ஆரம்பிக்குது. ஜிஸ் தரப் ஜியாதா தபாவ், தபாவ் அப்படின்னா பிரஷர் எந்த சைடு கொடுத்து அவன் வந்து நிக்கிறானோ அந்த சைடு என்ன ஆச்சு ஜராசா லைட்டா வந்து ஹில், ஹில் அப்படின்னா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. उस वक्त केशव को कितनी तकलीफ उठानी पड़ती थी. सो அந்த டைம் उस वक्त அந்த டைம் வந்து கேஷவ்க்கு வந்து கித்தனி தக்லீஃப் உட்டானி படுத்தி தீ. ஸோ அவனுக்கு பயமா இருக்கு, சின்ன பையன் தானே. ஸோ அவன் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றான். யஹ் உசி கா தில் ஜான்தா தா, அது அவனோட மனசுக்கு மட்டும் தான் தெரியும் அவன் பயப்பட்டது. ஓகே दोनों हाथों से कार्निस पकड़ लेता और श्यामा को दबी आवाज से डांटता अच्छी तरह पकड़. ஸோ அவனோட 2 கைகளால தோனோ ஹாத்னா வித் ஹிஸ் 2 ஹேண்ட்ஸ் அந்த கார்னிஸை வந்து அவன் பிடிச்சுக்கிறான். பக்கட் லேத்தா அவர் ஷியாமாக்கோ, ஷியாமா கிட்ட வந்துட்டு தபி ஆவாஸ் சே டான்ட்தா. தபி ஆவாஸ் அப்படின்னா கம்மியான சத்தத்துல, ஏன்னா அவங்க அம்மாக்கு கேட்க கூடாதுல, உள்ள அம்மா தூங்கிட்டு இருக்காங்களே, அதனால அப்படியே உள்ள எங்கேயோ குழிக்குள்ள இருந்து பேசுற மாதிரி. தபி ஆவாசே டான்ட்தா, திட்டுறான். என்ன அப்படின்னா அச்சி தரஹ் பக்கட், ஒழுங்கா புடி, ஸ்டூல வந்து நீ ஒழுங்கா புடி. வர்ணா உத்தர்கர் பகுத் மாறுங்கா, இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், உத்தர்கர் அப்படின்னா கீழே இறங்கி நல்லா ஒன்னு அடி போட்டுருவேன், மாறுங்கா அப்படின்னா நல்லா ஒன்னு பீட் பண்ணிடுவேன் அப்படின்னு திட்டுறான். மகர் बेचारी श्यामा का दिल तो ऊपर कार्निस पर था. ஆனா இப்ப வந்து பேச்சாரி ஷியாமா, பாவம் அந்த ஷியாமாவோட மனசுல வந்து இதெல்லாம் நினைப்பே இல்ல. அவளுக்கு என்ன இருக்கு, எதை பார்த்துட்டு இருக்கான்னா ஊப்பர் கார்னிஸ் பர்த்தா, அந்த கார்னிஸ் மேல இருக்க கார்னிஸ் தான் அவ பார்த்துக்கிட்டே இருக்கா. बार बार उसका ध्यान उधर चला जाता और हाथ ढीले पड़ जाते. बार बार ஈச் டைம் வந்துட்டு, பார் பார்னா ஈச் டைம், உஸ்கா தியான் அவளோட தியானம் பூரா, ஃபோக்கஸ் பூரா உதர் சலா ஜாத்தா அந்த கார்னிஸை தான் வந்துட்டு அவ பார்த்துட்டே இருக்கா. அதனால என்ன ஆகுது, ஹாத் டீலே. ஸோ டீலே அப்படின்னா வந்துட்டு லூஸ் ஆயிடுது. ஸோ லூஸ் ஆகி போயிடுது கை அவளுக்கு வந்து, அதனால ஸ்டூல் ஷேக் ஆக ஆரம்பிச்சிடுது. கேஷவ்னே ஜியோஹி கார்னிஸ் பர் ஹாத் ரக்கா தோனோ சிடியா உட் கை. ஸோ கேஷவ் வந்து என்ன பண்றான்னா இப்ப வந்து ஜியோஹி கார்னிஸ் பர் ஹாத் ரக்கா, அவன் கைகளை வந்து லைட்டா அந்த கார்னிஸை டச் பண்ணானோ அப்பவே என்னாச்சு, தோனோ சிடியா அந்த 2 பேர்ட்ஸும் வந்துட்டு பறந்து போகுது. உடுகை கேஷவ் நே தேகா. ஸோ கேஷவ் என்ன பார்த்தா அப்படின்னா कार्निस पर तोड़े तिनके बिछे हुए हैं और उन पर 3 अंडे पड़े हैं. ஸோ கேஷவ் வந்து இப்ப ஸ்டூல் மேல நிக்கிறான்ல, ஸோ அதுல என்ன பாக்குறான்னா கார்னிஸ் பர் தோடே தினக்கே, தினக்கே அப்படின்னா ஸ்ட்ராஸ். ஓகேவா, அங்க கொஞ்சம் ஸ்ட்ராஸ் வந்து அப்படியே பரப்பி கிடக்கு. பிச்சே ஹுயே, ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராஸ் வந்து அங்க இருக்கு. அவர் உன்பர் அந்த ஸ்ட்ராஸ்க்கு நடுவுல வந்துட்டு 3 அண்டே படே 3 வந்து முட்டைகள் வந்து அதுல இருக்கு. ஜெய்சே கோன்சலே உஸ்னே பேடோம் பர் தேக்கே தே வைசா கோயி கோன்சலா நஹி ஹே. ஸோ இவன் வந்து கோன்சலே நெஸ்ட்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கான் இல்லையா. பேடோம் மரத்துல வந்து நிறைய நெஸ்ட் வந்து அவன் பார்த்திருக்கான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சிட்டு பார்க்கும்போது
வைசா கோயி கோன்சலா நஹி ஹை, அப்படி வந்து எந்த ஒரு நெஸ்டும் வந்து அங்க இல்ல. ஷியாமா நே நீச்சே சே பூச்சா, சோ ஷியாமா வந்து கீழ இருந்து கேக்குறா. நீச்சே அப்படின்னா கீழே இருக்கால, கீழ இருந்து பேசுறா. கே பச்சே ஹே பையா, என்ன அதுல இருந்து சின்ன சிக்ஸ் எல்லாம் அதுல இருக்கா, வந்துருச்சா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேக்குறா. இப்ப கேஷவ் சொல்றான், தீன் அண்டே ஹே, 3 முட்டை இருக்கு. அபி பச்சே நஹி நிக்கலே, இனி வந்து சிக்ஸ் வந்து வரல அப்படி சொல்லிட்டு கேஷவ் சொல்றான். இப்ப ஷியாமா கேக்குறா, ஜரா ஹமே திகா தோ நா பையா கித்தனே படே ஹே. சோ அவளுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அதனால சொல்றா, ஹமே திகா தோ, எனக்கு கொஞ்சம் எடுத்து காமியே, அது எவ்வளவு பெருசா இருக்கணும்னு பாக்கணும் போல இருக்கு. கித்தனே படே, ஹவு பிக் இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷியாமா சொல்றா. இப்ப கேஷவ் சொல்றான், திகா தூங்கா பெஹலே ஜரா சித்தடே லே ஆ नीचे बिछा दूं बेचारे अंडे तिनकों पर पड़े हैं. சோ அண்ணா என்ன சொல்றான்னா, திக்காதோ நான் காமிக்கிறேன் உனக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி பெஹலே, அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணு, ஜரா சித்தடே லே அப்படின்னா கொஞ்சம் வந்து துணி, கட் பண்ண துணி இருக்கும்ல, அந்த மாதிரி கிளாத் வந்து நீ எடுத்துட்டு வா. நீச்சே பிச்சாது, நான் வந்து இது கீழே விரிச்சிடுறேன். ஏன்னா பேச்சாரே அண்டே தினக்கோம் பர் படேஹ, பேச்சாரே அண்டே அந்த எக்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தினக்கோம்னா ஸ்ட்ராஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ராஸ் இந்த குச்சி மேலதான் இருக்கு, அதனால நீ வந்து எனக்கு துணி கொண்டு வா அப்படின்னு அண்ணா கேக்குறான். இப்ப ஷியாமா என்ன பண்றா, ஷியாமா தௌடுக்கர் அப்பனி புராணி தோத்தி ஃபாடுக்கர் ஏக் டுக்கடா லாயி, ஷியாமா ஓடி போய் அப்பனி புராணி தோத்தி, தன்னுடைய ஓல்டு தோத்தில இருந்து ஃபாடுக்கர் கட் பண்றா, கிழிச்சிட்டு ஒரு பீஸ், ஏக் டுக்கடான ஒரு பீஸ் வந்து எடுத்துட்டு ஓடி வரா. கேஷவ் நே ஜுஜக் கப்படா லேலியா, சோ கேஷவ் வந்துட்டு ஜுக்கர் அப்படின்னா குனிஞ்சேன்னா அவன் ஸ்டூல் மேல இருக்கான்ல, சோ குனிஞ்சிட்டு அந்த துணிய வந்து வாங்கிக்கிறான். கப்படா லேலியா உஸ்கி கயி தஹ் கர்கே உஸ்னே ஏக் கத்தி பனாயி और उसे तिनकों पर बिछाकर तीनों अंडे धीरे से उस पर रख दिए. சோ உஸ்கி கை தரஹ் கர்கே, இப்படியோ அதை வந்து அந்த துணியை வந்துட்டு சுத்தி ஏதோ ஒண்ணு பண்ணி, உஸ்னே ஏக் கத்தி பனாய், அந்த நெஸ்ட் மாதிரி ஒரு மாதிரி கூடு மாதிரி பண்ணிட்டான் ரவுண்டா. அதுக்கப்புறமா உசே தினக்கோம் பர் பிச்சாக்கர், அந்த ஸ்ட்ராஸ் இருந்துச்சு இல்லையா அங்க, சோ அதுல வந்து அது கூடவே இதையும் வச்சுட்டு தீன் அண்டே அந்த 3 முட்டையும் தீரேசே மெதுவா வந்துட்டு உஸ்பர் ரக்தியா அது மேல வந்து தூக்கி வச்சிடுறான். ओके श्यामा ने फिर कहा हमको भी दिखा दो भैया. सो श्यामा வந்து திரும்ப சொல்றா, என்ன சொல்றனா, எனக்கும் கொஞ்சம் காமியே, हमको भी दिखा दो. இப்ப கேஷவ் சொல்றான், दिखा दूंगा पहले जरा वह टोकरी तो दे दो ऊपर छाया कर दूं. சோ நான் காமிக்கிறேன், முதல்ல எனக்கு வந்து அந்த பாஸ்கெட், டோக்கரினா பாஸ்கெட் இல்லையா, அதை எடுத்து கொடு, நான் வந்து இது ரூஃபா அது மேல வச்சிடுறேன், ஊப்பர் சாயா கருதும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடு கொடுத்துறது, நிழல் கொடுக்கறதுக்கு நீ அந்த பாஸ்கெட் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஷியாமா நே டோக்கரி नीचे से तमा दी और बोली अब तुम उतर आओ मैं भी तो देखूं. சோ ஷியாமா வந்து டோக்கரிய வந்துட்டு நீச்சே சே தமாதி, நீச்சே அப்படின்னா இப்படி வச்சுக்கிறா, கொடுக்காம அப்படியே வச்சுக்கிட்டு என்ன சொல்றான்னா, போலி நீ இப்ப கீழே இறங்கு, தும் உத்தர் ஆவோ யூ கம் டவுன், நான் மேல போய் பாக்குறேன், மேபி தோ தேக்கும் ஐ வில் ஆல்சோ सी दैट. ओके केशव ने टोकरी को एक टहनी से टिका कर कहा जा दाना और पानी की प्याली ले आ, मैं उतर आऊं तो तुझे दिखा दूंगा. சோ ஷியாமா வந்துட்டு கீழ இருந்து மேல வந்து அந்த டோக்கரி பாஸ்கெட் வந்து குடுக்கறா, நீச்சே சே தமா தி, சோ கீழ இருந்து ஹேண்டிங் இட் ஓவர் டு ஹர் பிரதர். சோ இப்ப கேஷவ் என்ன பண்றான்னா, கேஷவ் நே டோக்கரி கோ ஏக் டஹனி சே டிகாக்கர் கஹா. சோ டஹனி அந்த ஒரு பிரான்ச் இருந்துச்சுல, சோ அது கூட கட்டி வச்ச மாதிரி என்டியூர் பண்ணிட்டு சொல்றான், ஜா போயிட்டு தானா और पानी की प्याली, தானா அப்படின்னா தானியம், அந்த
கிரெயின்ஸ்க்கும் பானி தண்ணிக்காக நம்ம பாத்திரம் வச்சிருந்தோம்ல பியாலி அந்த சின்ன கிண்ணத்தை வந்து எடுத்துட்டு வா. மே உத்தர் ஆவும். மே உத்தர் ஆவும்னா நான் கீழே இறங்கிடுறேன். தோ துஜே திக்கா தூங்கா, அதுக்கப்புறம் உனக்கு நான் காமிக்கிறேன். ஐ வில் ஷோ இட் டு யூ அப்படின்னு கேஷவ் சொல்றான். ஓகே, ஷியாமா பியாலி और चावल भी लाई. இப்ப ஷியாமா என்ன பண்றா, அந்த பியாலி அந்த தண்ணி குடிக்கிறதுக்கான கிண்ணம், சாவல் சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறா. கேஷவ் நே டோக்கரி கே நீச்சே दोनों चीजें रख दी. சோ கேஷவ் என்ன பண்றாருன்னா அந்த பாஸ்கெட்டுக்கு கீழே வந்துட்டு दोनों चीज அவன் கொண்டு வந்து கொடுத்த திங்ஸ் எல்லாத்தையும் வச்சிடுறான். और आहिस्ता से उतर आया. ஆஹிஸ்தா அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா மெதுவா வந்துட்டு கீழே இறங்குறான். ஷியாமானே கிட் கிடாக்கர் கஹா அப் ஹம்கோ பி சடா தோ பையா. சோ ஷியாமா வந்துட்டு கிட் கிடாக்கர் அப்படின்னா பெக் பண்றா அவங்க அண்ணா கிட்ட. அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா, இந்த மாதிரி என்னையும் கொஞ்சம் மேலே ஏத்தி விடு. ஹம்கோ பி சடா தோ, ப்ளீஸ் லெட் மீ கோ அப் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. கேஷவ் வந்து சொல்றான், தூ கிர் படேகி, நீ வந்து கீழே விழுந்துருவ அப்படி சொல்லிட்டு கேஷவ் சொல்றான். இப்ப ஷியாமா சொல்றா, ந கிருங்கி பையா, சோ ஐ வில் நாட் ஃபால் டவுன். தூ நீச்சே சே பக்கடே ரஹ்னா, நீ கீழே இருந்து என்ன பிடிச்சுக்கோ, நான் வந்து பாத்துக்கிறேன் அத அப்படின்னு சொல்லிட்டு she is begging her brother. ஓகே, சோ கேஷவ் சொல்றான், ந பையா கஹி தூ गिरा पड़ी तो अम्मा जी मेरी चटनी ही कर डालेंगे. சோ நோ சான்ஸ், நோ வே, எங்கேயாவது நீ வந்து இப்படி கீழே விழுந்துட்டேன்னா गिरा पड़ी तो அம்மா வந்து என்ன வந்து அப்படியே சட்னியா ஆக்கிடுவாங்க. சட்னி ஹீ கர் டாலேங்க, அதாவது திட்டுவாங்க அம்மா, என்ன ஒரு வழி ஆக்கிடுவாங்க. அதனால நான் உன்னை ஏத்தி விட மாட்டேன். கஹேங்கி கி தூனே ஹீ சடாயாதா. சோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ தான் அவளை வந்து ஏத்தி விட்ட, எல்லாத்தையும் என் மேலேயே என்னதான் திட்டுவாங்க. கியா கரேகி தேக்குக்கர், அப்ப என்ன பண்ணுவ நீ, அதை பார்த்துட்டு வாட் வில் யூ டூ அப்படின்னு சொல்றான். अब अंडे बड़े आराम से है. இப்ப இந்த எக்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஆராம் சே நல்லா இருக்கு எக்ஸ் எல்லாம். ஜப் பச்சே நிக்கலேங்க, எப்ப அதுல இருந்து சிக்ஸ் எல்லாம் வருதோ அப்ப உன்னை நான் தூக்கி காமிக்கிறேன். தோ உன்கோ பாலேங்கேனா ஐ வில் ரைஸ் யூ அட் தட் டைம் அப்படி சொல்லிட்டு கேஷவ் சொல்றான். दोनों चिड़िया बार बार कार्निस पर आती थी और बगैर बैठे ही उड़ जाती थी. சோ அந்த இப்ப இந்த ரெண்டு பேர்ட்ஸும் வந்து தோனோ சிடியா, அந்த சிடியா அம்மா அப்பா பேர்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க ரெண்டு பேரும் வந்து பார் பார் திரும்ப திரும்ப அந்த கார்னிஸ்க்கு வராங்க. பர் ஆதி தி और बगैर बैठे ही उड़ जाती थी. சோ பகைர் பைட்டே அங்க உட்காராமையே வந்து என்ன பண்ணுதுங்க, உடுஜாத்தி பறந்து போகுதுங்க. ஓகே, கேஷவ் நே சோச்சா ஹம் லோகோं के डर से नहीं बैठती. சோ கேஷவ் வந்து என்ன திங்க் பண்றா அப்படின்னா, சோச்சா ஹம் லோகோं के डर से, நம்மளை பார்த்து அது பயந்துதான் வந்து நஹி பைட்டதி உட்கார மாட்டேங்குதோ என்னமோ அப்படின்னு நினைக்கிறான். ஸ்டூல் உட்டாக்கர் கம்ரே மே ரக் ஆயா. சோ இப்ப என்ன பண்றான், ஸ்டூல எடுத்துட்டு அவன் அந்த ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தான்ல, கமரேனா ரூம், சோ ரூம்ல கொண்டு போய் வச்சிடுறான். சௌக்கி ஜஹா கீதி, சோ சௌக்கி அந்த குளிக்கிறதுக்காக வச்சிருந்தாலே இன்னொரு ஸ்டூல் மாதிரி, சோ அதையும் கொண்டு போய் எடுத்த இடத்துலயே வச்சிடுறான். வஹா ரக்குதி, ஹி கெப்ட் இட் தேர். ஓகே, சோ இப்ப என்னாச்சு, ஷியாமா நே ஆங்கோ மே ஆசு பர்கர் கஹா. சோ ஷியாமாக்கு வந்து அழுகியா வந்துருச்சு, அவளோட கண்கள்ல வந்து ஃபுல்லா filled with tears. she started telling, तुमने मुझे नहीं दिखाया. சோ நீ வந்து எனக்கு காமிக்காம போயிட்ட, அந்த எக்ஸ வந்து நீ எனக்கு காமிக்கல. மை அம்மா ஜி சே கஹ दूंगी, இப்ப நான் அம்மா கிட்ட போய் சொல்ல போறேன், நடந்ததெல்லாம் அம்மா கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு ஷியாமா சொல்றா. இப்ப கேஷவ் சொல்றான், अम्मा जी से कहेगी तो
बहुत मारूंगा कहे देता हूँ. சோ அம்மா கிட்ட போய் சொன்ன அப்படின்னா நல்லா உன்னை போட்டு அடிச்சிருவேன், நான் சொல்றேன்ல நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேஷவ் சொல்றான். இப்ப ஷியாமா சொல்றா, தோ தும்னே முஜே திக்காயா கியோ நஹி, அப்ப நீ ஏன் எனக்கு காமிக்காம விட்டுட்ட? why didn't you show to me? I asked you several times, right? so கேஷவ் சொல்றான், और गिर पड़ती तो चार सर न हो जाते. ஸோ நீ கீழே விழுந்துட்டேன்னா, கீர் படுத்தினா இஃப் யூ ஃபால் டவுன், ஓகே. ஸோ கீழே விழுந்துட்ட அப்படின்னா நான் என்ன பண்றது, உன் தலை வந்து அடிபட்டுரும் அப்படி சொல்லிட்டு சொல்றான். இப்ப ஷியாமா சொல்றா, ஹோ ஜாத்தே தேக் லேனா மே கியா கஹ் தூங்கி, ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும், நான் அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்ல போறேன், நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷியாமா சொல்றா. இத்தனே மே कोठरी का दरवाजा खुला और माँ ने धूप से आंखों को बचाते हुए कहा, तुम दोनों बाहर कब निकल आए? मैंने कहा न था कि दोपहर को न निकालना, किसने किवाड़ खोला? ஸோ இத்தனையுமே இதுல வந்துட்டு அம்மா வந்து இப்ப கதவை திறந்துட்டு வராங்க. தர்வாசா டோர் இஸ் பீயிங் ஓபன் அண்ட் மானே தூப் சே, அம்மா வந்துட்டு அந்த ரொம்ப வெளிச்சமா இருக்கு, அதுல வந்து அவங்க கண்ணு ரொம்ப கூசுது சொல்லுவோம்ல, ஆங்கோங்கோ பச்சாத்தே ஹுயே, கண்ணை கசக்கிட்டு அப்படியே சொல்றாங்க, தும் தோனோ பாஹர் கப் நிக்கல் ஆயே, ரெண்டு பேரும் எப்ப வெளியே வந்தீங்க? மெனே கஹா ந தா கி தோபஹர், மத்தியான வேலையில வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? ஐ ஹாவ் டோல்ட் யூ நோ. கிஸ்னே கிவாடு கோலா, யாரு வந்து போல்ட், இந்த கதவோட போல்ட் வந்து யாரு திறந்தாங்க அப்படின்னு அம்மா கோவமா கேக்குறாங்க. ओके सो किवाड़ केशव ने खोला था, लेकिन श्यामा ने माँ से यह बात नहीं कही. सो किवाड़ வந்து அந்த போல்ட் இருக்கு இல்லையா, சோ அந்த கதவை வந்து கேஷவ் தான் திறந்தான் இல்லையா, கேஷவ் நே கோலா. ஆனா லேக்கின், ஆனா வந்து ஷியாமா வந்துட்டு மாசே யஹ் பாத் நஹி கஹி, அம்மா கிட்ட அதை சொல்லல. ஷீ டிடன்ட் டெல் இட் டு அம்மா. உசே டர் லகா கி பையா பிட் ஜாயேங்கே, சோ அவளுக்கு வந்து பயம் வந்துருச்சு, எங்க அம்மா வந்து அண்ணாவை போட்டு அடிச்சிருவாங்களோ, பிட்டு ஜாயேங்கே அப்படின்னா அடிச்சிருவாங்களோ அப்படி சொல்லிட்டு பயந்ததுனால அவ சொல்லல. கேஷவ் दिल में काम रहा था कि कहीं श्यामा कह न दे. சோ இப்ப கேஷவ் என்ன நினைக்கிறான்னா, அவன் மனசுல வந்துட்டு அப்படியே பயமா இருக்கு அவனுக்கு, எங்க வந்து ஷியாமா வந்து மாட்டி விட்டுருவாளோ சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறான். அண்டே ந திக்காயே தே इससे अब उसको ஷியாமா पर विश्वास न था. சோ ஏன் பயப்படுறான் அப்படின்னா, அவன் வந்து அந்த எக்ஸ காமிக்கல இல்லையா, அண்டே ந திக்காயே தே, he didn't show the eggs to her. so அதனாலதான் इससे अब उसको श्यामा पर विश्वास न था, அதனால ஷியாமா மேல நம்பிக்கையே இல்ல. அவ வேற சொல்லிட்டே இருந்தால, அம்மா கிட்ட சொல்லிட போறேன் அம்மா கிட்ட சொல்லிட போறேன்னு. சோ அதனால அவனுக்கு வந்து விஸ்வாஸ் நம்பிக்கையே இல்ல. ஓகே, ஷியாமா सिर्फ मुहब्बत के मारे चुप थी या इस कसूर में हिस्सेदार होने की वजह से इसका फैसला नहीं किया जा सकता. So Shyama was really silent. அங்க ஷியாமா சிர்ஃப் முஹ்பத் கே மாரே, முஹ்பத் அப்படின்னா அவுட் ஆஃப் லவ், அவங்க அண்ணா மேல இருக்கிற அந்த பாசத்தால அமைதியா இருந்தாளா? சுப்தி யா இல்லனா இஸ் கசூர் மே ஹிஸ்ஸேதார் ஹோனே கி வஜஹ், she was also a participant. ஹிஸ்ஸேதார் அப்படின்னா பார்ட்டிசிபென்ட் இன் திஸ் மிஸ்டேக், கசூர் அப்படின்னா மிஸ்டேக் இல்லையா? சோ அந்த காரணத்தினாலயோ என்னமோ தெரியல, इसका फैसला नहीं किया जा सकता, we cannot decide based on what she was silent, whether she had true love to her brother or whether she is also a participant in that mistake. okay, शायद दोनों ही बातें थी, மேபி ரெண்டுமே வந்து விஷயமா கூட இருந்திருக்கலாம்.
ओके सो இப்ப என்னாச்சு माने दोनों को डांट डपट कर फिर कमरे में बंद कर दिया सो அம்மா வந்து என்ன பண்றாங்க ரெண்டு பேத்தையும் நல்லா திட்டுறாங்க डांट डपट करना திட்டிட்டு திருப்பி உள்ள கூட்டிட்டு போயிட்டு कमरे में बंद कर दिया ரூம்குள்ள வச்சு கதவை சாத்திடுறாங்க और आप धीरे धीरे उन्हें पंखा झलकने लगी सो இப்ப ஸ்லோவா धीरे धीरे उन्हें पंखा जलने लगी அப்படின்னா पंखा அப்படின்னா ஃபேன் வந்துட்டு சுத்த ஆரம்பிக்குது अब सिर्फ 2 बजे थे now it is just 2 o'clock ஓகே இந்த இது ஹேப்பனிங்ஸ் எல்லாம் மத்தியானம் 2 o'clock நடக்குது அது வந்து சம்மர் சீசன் இல்லையா बाहर तेज लू चल रही थी you know சம்மர் சீசன்ல வந்து நார்த் இந்தியால வந்துட்டு லூ அப்படிங்கிற வந்து அனல் காத்து வந்து ரொம்ப வீசும் இல்லையா சோ அந்த மாதிரி லூ காத்து வந்து வீசிட்டு இருக்கு வெளியே अब दोनों बच्चों को नींद आ गई थी सो ரெண்டு குழந்தைகளுக்கும் வந்து இப்ப தூக்கம் வந்துருச்சு नींद आ गई थी सो தூக்கம் வந்துருச்சா இப்ப थर्ड பார்ட் பாப்போம் 4 बजे यकायक श्यामा की नींद खुली ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டாங்க இப்ப 4 o'clock ஆயிடுச்சு சோ 4 o'clock ஆனவனே அப்படியே மெதுவா ஷியாமா வந்து அவ தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா किवाड़ खुले हुए थे so the door was opened okay किवाड़ना डोर இல்லையா so डोर வந்து திறந்து இருந்துச்சு वह दौड़ी हुई कार्निस के पास आई so அவ குதிச்சிட்டு ஓடி வரா வெளியே कार्निस பக்கத்துல வரா வந்து பாக்குறா और ऊपर की तरफ ताकने लगी so மேல வந்துட்டு பாக்குறா ऊपर की तरफ टोकरी का पता न था so அங்க பார்த்தா அந்த பாஸ்கெட்டுக்கு पता न था बास्केट காணோம் அங்க ओके संयोग से उसकी नजर नीचे गई और वह उलटे पांव दौड़ती हुई कमरे में जाकर जोर से बोली भैया अंडे तो नीचे पड़े हैं बच्चे उड़ गए सो என்னாச்சுன்னா அவ பாஸ்கெட் வந்து அங்க இல்ல மேல வந்து இல்ல இல்லையா அதனால संयोग से उसकी नजर नीचे गई सो மெதுவா அவளோட கண்கள் வந்து கீழ் நோக்கி பாக்குது और वह उलटे पाव दौड़ती हुई सो அவளோட அந்த கால்களை வந்து உலட்டே பாவம்னா காலை இப்படி இப்படிமா வச்சு குதிச்சு குதிச்சு ஓடுறா எங்கன்னா கம்ரே மே ஜாக்கர் ரூம்குள்ள போயிட்டு ஜோர் சே போலி சத்தமா சொல்றா பையா அண்ணா இந்த மாதிரி அண்டே தோ நீச்சே படே முட்டெல்லாம் வந்து கீழே இருக்கு பச்சே உடுகையே பச்சே அப்படின்னா சில்ட்ரன் அந்த சிக்ஸ் எல்லாம் வந்து பறந்து போயிடுச்சு அப்படின்னு அண்ணா கிட்ட சொல்றா இப்ப கேஷவ் கப்ராக்கர் உட்டா இத கேட்ட உடனே கேஷவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு கப்ராக்கர் உட்டா அவ ரொம்ப பயந்து போய் எந்திரிக்கிறான் அவர் தௌடா ஹுவா பாஹர் ஆயா சோ துள்ளி குதிச்சு ஓடி வெளியே வரான் பாஹர் ஆயா தோ கியா தேக்குதா ஹே என்ன பார்த்தா அப்படின்னா கி तीनों अंडे नीचे टूटे पड़े हैं और उनसे कोई चूने की सी चीज बाहर निकल आई है पानी की प्याली भी एक तरफ टूटी पड़ी है சோ அவன் பார்க்கும்போது அந்த 3 முட்டையும் தீனோ அண்டே 3 எக்ஸுமே வந்து நீச்சே டூட்டு படை கீழே வந்து உடைஞ்சு போய் கிடந்துச்சு அவர் உன்சே கோய் அதுல இருந்து ஏதோ சூனே கீசி சீஸ் அப்படின்னா அந்த லைம் மாதிரி இருக்கும்ல அது வந்து அந்த தண்ணி மாதிரி வந்து வெளியே வந்து இருக்கு பாஹர் நிக்கலாயி அந்த முட்டையில இருந்து வெளியே வந்திருக்கு பானி கீ பியாலி அந்த கிண்ணம் வச்சிருந்தாங்கல்ல தண்ணியோட அது கூட ஏக் தரஃப் டூட்டி படித்தி ஒரு பக்கமா உடைஞ்சு கடந்துட்டு பாக்குறாங்க ஓகே उसके चेहरे का रंग उड़ गया सो கேஷவ் வந்து அதை பார்த்த உடனே அவனோட ஃபேஸ் செஹரேனா அவனோட ஃபேஸோட கலரே வந்து அப்படியே மாறி போச்சு सहमी हुई आंखों से जमीन की तरफ देखने लगा सो सहमी हुई आंखों அவனோட கண்கள் வந்து அப்படியே ஃபுல்லா வந்து கண்ணீரா நிரம்பி இருக்கு அந்த கண்களை வச்சுட்டு அவன் வந்து ஜமீன் அப்படின்னா தரைய வந்து பாக்குறான் तरफ देखा இப்ப ஷியாமா வந்து கேக்குறா ஷியாமா ने पूछा
பூச்சா பச்சே கஹா உட் கயே பையா. சோ பச்சே அந்த சிக்ஸ் எல்லாம் வந்து எங்க பறந்து போச்சு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா ஷியாமா. கேஷவ் நே கருண் ஸ்வர் மே கஹா. சோ கேஷவ் வந்துட்டு கருண் ஸ்வர் அப்படின்னா ரொம்ப அப்படியே அந்த வாயடைச்சு போய் பேசுவோம்ல, ரொம்ப சோகமா இருக்கான் அவன். சோ அதனால அந்த குரல்ல சொல்றான், அண்டே தோ ஃபுட் கை. சோ முட்டை எல்லாம் வந்து உடைஞ்சு போச்சு. ஃபுட் கைனா ஆல் த எக்ஸ் ஹவ் பீன் broken. அவர் பச்சே கஹாங்கயே, அப்ப அதுக்குள்ள இருந்த சிக்ஸ் எல்லாம் எங்க போச்சுன்னு திருப்பி திருப்பி கேக்குறா ஷியாமா. இப்ப கேஷவ் என்ன சொல்றான்னா, தேரே சர் மே, உன் தலை மேல அப்படி சொல்லிட்டு கோவம் வந்துருச்சு அவனுக்கு. அப்படி சொல்றான், தேக்தே நஹி ஹே அண்டோ மே சே உஜலா உஜலா பானி நிக்கல் ஆயா ஹே. சோ நீ பாக்குறதானே, தேக்தே நஹி, காண்ட் யூ see from these eggs, see உஜலா உஜலா மாதிரி ஒயிட் கலர்ல லிக்விட் வந்து வந்துட்டு இருக்கு. பானி நிக்கல் ஆயா, தண்ணி மாதிரி வந்துட்டு இருக்கு, உனக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறான். வஹி தோ தோ சார் தினோ மே பச்சே பன் ஜாத்தே. சோ அது இப்படியே இருந்துருந்துச்சுன்னா இனி ஒரு 2 to 4 daysல வந்து இதெல்லாம் வந்து சிக்ஸா மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷவ் சொல்றான். மானே सोटी हाथ में लिए हुए पूछा, तुम दोनों वहां धूप में क्या कर रहे हो? श्यामा ने कहा, अम्मा जी चिड़िया के अंडे टूट पड़े हैं. சோ இவங்க ரெண்டு பேரும் வெளியே நிக்கிறத பார்த்துட்டு அம்மா வந்து வராங்க. அம்மா நீ சோட்டி ஹாத் மே லியே ஹுயே பூச்சா, என்ன பேசுறாங்க அப்படின்னா, தும் தோனோ வஹா தூப் மே, இந்த வெயில வந்து நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது ஷியாமா சொல்றா, அம்மா ஜி சிடியா கே அண்டே டூட் கயே. சிடியா கே அண்டே, அண்டே அப்படின்னா எக்ஸ் வந்து உடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. மானே ஆக்கர் டூட்டே ஹுயே அண்டோங்கோ தேகா. சோ அம்மா வந்து வராங்க, வந்துட்டு இந்த உடைஞ்சு போன முட்டை எல்லாத்தையும் பாக்குறாங்க. தேகா और गुस्से में बोली, तुम लोगों ने अंडों को चुआ होगा. சோ குஸ்ஸே, அம்மாக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரெண்டு பேரும் அண்டோங்கோ சுவா, சுவா அப்படின்னா தொட்டிருப்பீங்க. ஓகே, ஹாவ் யூ டச் த எக்ஸ், முட்டை வந்து நீங்க தொட்டிருப்பீங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க அம்மா. அப் தோ ஷியாமா கோ பையா பர் ஜரா பி தரஸ் ந ஆயா. சோ அப்போ இப்ப வந்து ஷியாமா வந்துட்டு அண்ணா பத்தி பையா பர் ஜரா பி தரஸ், தரஸ் அப்படின்னா ஏங்கிறது இல்லையா, தரஸ்னு ஆயா, அண்ணா பத்தி எதுவும் கவலைப்படாம என்ன சொல்றான்னா, உசி நே ஷாயத் அண்டோங்கோ இஸ் தரஹ் ரக் தியா கி வஹ் நீச்சே கிர் படே. சோ அவன் தான் வந்து உசினே அப்படின்னா அண்ணாதான் வந்து இந்த எக்ஸ் எல்லாத்தையும் இப்படி வச்சிருப்பான். இஸ் தரக் ரக் தியா, இந்த மாதிரி வச்சிருப்பான். அதனால வந்து ஒழுங்கா வைக்காதனால வஹ் நீச்சே கிர்படே, அந்த முட்டையெல்லாம் வந்து கீழே வந்து விழுந்து உடைஞ்சிருக்கும் அப்படின்னு ஷியாமா சொல்றா. இஸ்கி உசே சஸா மில்னி சாஹியே. சோ இப்படி பண்ணதுக்காக அவனுக்கு வந்து நீங்க பனிஷ்மெண்ட் தரணும். சஜா மில்னி சாஹியே, சஜா அப்படின்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அவனுக்கு அப்படி சொல்லிட்டு ஷியாமா சொல்றா. போலி இன்ஹோனே அண்டோங்கோ சேடா தா அம்மா ஜி. சோ அதுக்கப்புறம் அவ என்ன சொன்னா அப்படின்னா, இன்ஹோனே இவன் தான் வந்து அண்டோங்கோ சேடாத்தா, அண்டோ அந்த முட்டையெல்லாம் வந்து தொட்டுட்டு டீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தான் அப்படி சொல்லிட்டு ஷியாமா சொல்லிடுறா. இப்ப மானே கேஷவ் சே பூச்சா, அம்மா வந்து கேஷவ் கிட்ட கேக்குறாங்க, கியோரே என்ன அப்படியா அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. கேஷவ் பீகி பில்லி பனா கடா ரஹா. சோ கேஷவ் வந்துட்டு பீகி பில்லி அப்படின்னா மழையில நனைஞ்சு அந்த பூனை எப்படி இருக்கும், சோ அந்த மாதிரி வந்து அவன் அவங்க அம்மா முன்னாடி நிக்கிறான். மா தூ வஹா பஹுஞ்சா கைசே. இப்ப அம்மா கேக்குறாங்க, நீ அங்க எப்படி போய் சேர்ந்த? பஹுஞ்சா கைசேனா ஹவு டிட் யூ ரீச் தட் பிளேஸ் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இப்ப ஷியாமா வந்து சொல்றா, சௌக்கி பர் ஸ்டூல் ரக்கர் சடே அம்மா ஜி. சோ சௌக்கி அந்த குளிக்கிறதுக்காக வச்சிருந்தாங்களே அந்த ஸ்மால் ஸ்டூல், அதை போட்டு அது மேல இன்னொரு ஸ்டூல் போட்டு ஏறினா. சடே, சடேனா கிளைம் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்றா. இப்ப கேஷவ் சொல்றான், तू स्टूल तामे नहीं कड़ी थी.
ஸோ நீ வந்து அந்த ஸ்டூலை வந்து ஒழுங்கா கூட ஹோல்டு பண்ணவே இல்லை. தாமே மீன்ஸ் யூ டிடன்ட் ஹோல்ட் த ஸ்டூல் ப்ராப்பர்லி. ஷியாமா வந்து தும்ஹி நேத்தோ கஹாத்தா, நீ தானே சொன்ன அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இப்ப அம்மா சொல்றாங்க தூ இத்னா படா हुआ तुझे अभी इतना भी नहीं मालूम कि चूने से चिड़ियों के अंडे गंदे हो जाते हैं, चिड़िया फिर उन्हें नहीं सेती. ஸோ அம்மா என்ன சொல்றாங்கன்னா தூ இத்தனா படா ஹுவா, நீ இவ்வளோ பெரிய பையன் ஆயிட்ட, தும் அபி இத்தனா பி நஹி மாலும் துஜே, உனக்கு இது கூட தெரியாதா, நஹி மாலும் கி சூனே சே அப்படின்னா அது தொட்டாலே, அந்த முட்டைகளை தொட்டாலே வந்துட்டு சூனே அண்டே கந்தே ஹோ ஜாத்தே ஹே, ஸோ முட்டையெல்லாம் வந்துட்டு அழுக்காய் போயிடுன்னு உனக்கு தெரியாதா. அதுக்கப்புறம் சிடியா ஃபிர் உன்ஹே நஹி சேத்தி, யூனோ த பேர்ட்ஸ் டஸ் நாட் கிவ் தெம் அகெயின், திருப்பி அதை வந்து வச்சுக்காது அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியாதா. ஷியாமா நே டர்த்தே டர்த்தே பூச்சா, ஸோ ஷியாமா வந்து பயந்து டர்த்தே டர்த்தேனா பயந்து சொல்றா என்னன்னா तो क्या चिड़िया ने अंडे गिरा दिए हैं अम्मा जी. ஸோ என்ன அப்ப நீங்க சொல்றது பார்த்தா அந்த சிடியா அந்த பேர்டு தான் வந்துட்டு அந்த முட்டையெல்லாம் கீழே தள்ளி விட்டுருக்குமா, அண்டே கிரா தியே அம்மாஜி, கீழே தள்ளி விட்டுருக்குமா அப்படின்னு கேக்குறா. இப்ப அம்மா சொல்றாங்க ஆவுர் கியா கர்த்தி, அப்புறம் என்ன பண்ணிருக்கோம், வேற யாரு பண்ணிருப்பா, கேஷவ் கே சிர் இஸ்கா பாப் படேகா. ஸோ இந்த பாவம் எல்லாம் வந்து கேஷவ தான் சேரும், கேஷவ் தான் வந்து இப்படி பண்ணிட்டான்ல, அவனுக்கு தான் இந்த பாவம் போய் சேரும். ஹாய் ஹாய் தீன் ஜானே லேலி துஷ்டலே. ஸோ தீன் ஜானேனா 3 உயிர், அது வந்து 3 முட்டை இருந்துச்சுல்ல அங்க, அப்ப தீன் ஜானே அப்படின்னா 3 உயிரை இவன் வந்து இப்படி கொன்னுட்டான் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. கேஷவ் ரோனி சுரத் பனாக்கர் போலா मैंने तो सिर्फ अंडों को गद्दी पर रख दिया था अम्मा जी. ஸோ கேஷவுக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. ஸோ அவன் வந்து தேம்பி அழுதுட்டே என்ன சொல்றான்னா, நான் வந்து ஜஸ்ட் அந்த முட்டைகளை வந்துட்டு இந்த மாதிரி அந்த துணி பண்ணான்ல, அந்த துணிக்குள்ள வைக்கணும், கத்தி பர் ரக்தியா, துணிக்குள்ளதான் வச்சேன் அம்மா, நான் வந்து இதுதான் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷவ் சொல்றான். ஓகே, ஸோ மாக்கோ ஹசி ஆகை. ஸோ இது கேட்டனே அம்மாக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு. மகர் கேஷவ் கோ கई दिनों तक अपनी गलती पर, ஸோ அம்மா வந்து சிரிக்கிறாங்க. மகர் ஆனா கேஷவ்க்கு வந்துட்டு கையே தினம் தக்கு ரொம்ப நாளா வந்து அவன் பண்ண அந்த தப்பு அப்பனி கலத்தி பர் அஃப்சோஸ் ஹோத்தா ரஹா. அஃப்சோஸ்னா ரிக்ரெட், ஹி வாஸ் கீப் ஆன் ரிக்ரெட்டிங் ஹிஸ் மிஸ்டேக். ओके, अंडों की हिफाजत करने के जाग में उसने उनका सत्यानाश कर डाला. ஸோ அந்த முட்டைகளை வந்துட்டு சேஃப் கார்டு, ஹிஃபாசத் அப்படின்னா சேஃப் கார்டு பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்ணான், உஸ்னே உன்கா சத்யா நாஷ் கர் டாலா, ஃபுல்லா வந்து அது முட்டை உடஞ்சு போச்சு இல்லையா, நாஷ் கர் டாலா. இசே யாது கர் வஹ் கபி கபி ரோ படுத்தாதா. ஸோ இதை வந்து நினைச்சிட்டு இந்த இன்சிடென்ட் வந்து நடந்து முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனாலும் அதை நினைச்சு கபி கபி ரோ படுத்தா, எப்ப பார்த்தா அவன் அழுதுகிட்டே இருப்பான். சம்டைம்ஸ் he'll start crying also. दोनों चिड़िया वहां फिर न दिखाई थी. அதுக்கப்புறம் அந்த 2 பேர்ட்ஸுமே வந்து வஹா அங்க வந்து வரவே இல்லை. फिर न दिखाई அப்படின்னா அங்க திரும்பி அது வந்து வரவே இல்லை அப்படி சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை வந்து எண்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரியோட ரைட்டர் வந்து பிரேம்சந்த் ஜி தான் எழுதியிருக்காரு. ஓகே, நவ் let us go to the book back exercises. Prashan abhyas papoma first. कहानी से, so from the story enna paakalam, अंडों के बारे में केशव और श्यामा के मन में किस तरह के सवाल उठते थे. so अंडों in the eggs பத்தி, अंडों के बारे ना eggs பத்தி கேஷவும் ஷியாமாவும் வந்துட்டு அவங்களோட மனசுல கிஸ் தரஹ் கே சவால், என்னென்ன क्वेश्चंस வந்து எழும்புச்சு
அது வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓகேவா. அப்புறம் वे आपस ही में सवाल जवाब करके अपने दिल को तसली क्यों दे दिए करते थे. அவங்க வந்து ஆப்பஸ் ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்து क्वेश्चனும் ஆன்சரும் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா. சவால் ஜவாப் கர்க்கே அப்பனி தில் அவங்க மனசுல எழும்பின அந்த கேள்விகளுக்கு அவங்களே வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துக்கிட்டாங்க. தியே கையே கர்த்தே தே. ஏன் அப்படி பண்ணாங்க? So there are two questions. Let us see the answer. பால் மன் ஜிக்ஞாசோ சே பரா ஹோதா ஹை. ஸோ குழந்தைங்களோட மனசு பால் மன் அப்படின்னா குழந்தைங்களோட மனசு வந்து கியூரியாசிட்டி, ஜிக்ஞாசோ அப்படின்னா கியூரியாசிட்டியில நிரம்பி இருக்கிற ஒண்ணு இல்லையா. பரா ஹோதா ஹை. உன்ஹோனே பெஹலே கபி அண்டே நஹி தேகே தே. உன்ஹோனே அந்த பசங்க வந்து இதுக்கு முன்னாடி பெஹலேனா பிஃபோர் தட் தே ஹேவ் நெவர் சீன் த எக்ஸ் அட் ஆல். அண்டே நஹி தேகே. ஓகே. उनके घर वालों ने भी उनको अंडों के बारे में कोई जानकारी नहीं दी थी. उनके घर वालों அப்படின்னா அவங்க வீட்ல இருக்கவங்க, அவங்க அம்மா அப்பா அந்த மாதிரி. घर वालोंனா people at home also. उनको அவங்களுக்கு வந்து अंडों के बारे இந்த முட்டைகள் எல்லாம் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் जानकारी அதை பத்தி அவங்க சொன்னதே கிடையாது. ஓகே. उनको पता नहीं था कि अंडों का आकार कितना बड़ा होता है. So they even don't know that the eggs வந்து இந்த ஷேப்ல இருக்கும், இந்த சைஸ்ல இருக்கும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆக்கார் அப்படின்னா சைஸ். கித்னா படா எவ்வளோ பெருசா இருக்கும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அண்டே கிஸ் ரங் கே ஹோத்தே ஹை. ஸோ எக்ஸ் வந்து என்ன கலர்ல இருக்கும். கிஸ் ரங் அப்படின்னா வாட் கலர் த எக்ஸ் வில் பி, அதுவும் அவங்களுக்கு தெரியாது. உண்மை பச்சே கைசே பைதா ஹோத்தே ஹை. ஸோ அதுல இருந்து அந்த சிக்ஸ் எல்லாம் வந்து எப்படி வெளியே வரும். கைசே பைதா, ஹவ் வில் இட் கெட் அவுட் ஆஃப் தட் eggs, that also they don't know. okay. वे क्या खाते हैं. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன சாப்பிடுவாங்க. क्या खाते, what will they eat. उनका घोंसला कैसा होता है. ஸோ அந்த பேர்ட்ஸோட அந்த நெஸ்ட் எல்லாம் வந்து எப்படி இருக்கும், எதுல மேடா இருக்கும். that also they don't know. okay. बच्चों के मन में इस तरह के सवाल स्वाभाविक ही थे. ஸோ பச்சோं के मन में அந்த குழந்தைகளோட மனசுல வந்து इस तरह की सवाल, such type of questions are natural இல்லையா. स्वाभाविक அப்படின்னா it is natural for children to get lot of questions. okay. next, केशव ने श्यामा से चिथड़े टोकरी और दाना पानी मांगा कर கார்னிஸ் பர் क्यों रखे थे. ஸோ கேஷவ் வந்துட்டு ஷியாமா கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து சித்தடே அப்படின்னா அந்த துணி இல்லையா, க்ளோத் கேட்டான். அதுக்கப்புறம் டோக்கரி பேஸ்கெட் கேட்டான். அண்ட் தேர்ட் ஒன் வந்து தானா பானி, தானா கிரெயின்ஸ் தானியங்களும், அதுக்கப்புறம் பானி தண்ணீரும் கேட்டான். மங்குவாக்கர் கார்னிஸ் பர் क्यों रखे थे. why did he kept it in the corners. ஏன்னா கார்னிஸ் பர் சிடியா கே அண்டே தே. ஸோ கார்னிஸ்ல வந்து அந்த சிடியா அந்த பேர்ட்ஸோட எக்ஸ் வந்து இருந்துச்சு இல்லையா. केशव और श्यामा ने सोचा कि अंडे से बच्चे निकल आए होंगे. सो கேஷவும் ஷியாமாவும் சோச்சே என்ன திங்க் பண்ணாங்க அப்படின்னா, அண்டே சே இந்த எக்ஸ்ல இருந்து பச்சே நிக்கல் ஆயே ஹோங்கே அந்த சிக்ஸ் வந்து சின்ன குட்டி பேர்ட்ஸ் வந்து அதுல இருந்து வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. உன்ஹே தூப் சே பச்சானே கேலியே சத்து பனானா தா. ஸோ அவங்க வந்து அந்த தூப் அப்படின்னா ரொம்ப சம்மர் சீசன் இல்லையா, ரொம்ப வெயில் அடிக்கும். ஸோ அதுல இருந்து அந்த சின்ன பேர்ட்ஸை காப்பாத்துறதுக்காக பச்சானேனா டு சேவ் தோஸ் யங் லிட்டில் சிக்ஸ் ஒரு ரூஃப் போடலாம். சத்து பனானா தா ஒரு ரூஃப் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. இஸ்லியே டோக்கரி மங்காயி கை. அதனாலதான் வந்து கேஷவ் வந்து டோக்கரி கேட்டான். டோக்கரி அப்படின்னா பேஸ்கெட் வந்து கேட்டான். ओके. அடுத்தது சித்தடோ சே உன்கே லியே கத்தி பனாயி கை. சித்தடோ அப்படின்னா துணி, அந்த க்ளோத்ஸ் எல்லாம் வச்சு அந்த எக்ஸுக்காக என்ன பண்ணா, கத்தி பனாயி கை. கத்தி அப்படின்னா அந்த துணி எல்லாம் நல்லா சுருட்டி அந்த நெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிருந்தான். ஏன்னா அந்த இடத்துல வந்து கார்னிஸ்ல வந்து வெறும் ஸ்ட்ராஸ் மட்டும்தான் இருந்துச்சு இல்லையா. ஸோ ஹி தாட் ஹி வில் மேக் அ பியூட்டிஃபுல் நெஸ்ட் ஃபார் தட் பேர்ட்ஸ்.
அடுத்தது தானா பானி மங்வாக்கர் மாங்கக்கர். தானா பானி, தானானா கிரெயின்ஸ், பானினா வாட்டர். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா அந்த சிக்ஸுக்கு வந்து பசிக்கும் இல்லையா. உன்கி பூக் மிட்டானே கா பிரபந்த் கியாதா, அந்த பசியை போக்குறதுக்காக. பூக் மிட்டானே மீன்ஸ் டு டேக் அவே த ஹங்க்ரினஸ் ஆஃப் த லிட்டில் சிக்ஸ் விச் வில் பி கமிங் அவுட் ஃப்ரம் த எக்ஸ். அதுக்காக இதெல்லாம் கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. பியாலி மே கானே கேலியே தானா और पानी रख दिया. ஸோ அதனால பியாலி அந்த டம்ளர் மாதிரி இருக்கும்ல சின்னதா கிண்ணம். ஸோ அதுல வந்து கானே கேலியே சாப்பிட்றதுக்காக தானியத்தையும் பானி ரக் தியா தண்ணியும் கொண்டு போய் அதனாலதான் வச்சாங்க. ஓகே. Now third question, केशव और श्यामा ने चिड़िया के अंडों की रक्षा की या नादानी. ஸோ கேஷவும் ஷியாமாவும் வந்துட்டு அந்த பேர்ட்ஸோட எக்ஸ் சிடியா கே அண்டோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்களா, or did they act foolishly? नादानी அப்படின்னா foolishா ஆக்ட் பண்ணாங்களா, அதான் வந்து क्वेश्चन. सो केशव और श्यामा ने अपनी ओर से तो सो கேஷவும் ஷியாமா வந்துட்டு அவங்க சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா உன் அண்டோं की रक्षा करनी चाहिए, அந்த எக்ஸ வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணதான் அவங்க பார்த்தாங்க. ரக்ஷா அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்றது, करनी चाहिए. पर यह उनकी नादानी सिद्ध हुई. But what happened is it was something which they didn't know இல்லையா. அவங்களுக்கு தெரியாதனமா வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு. चिड़िया अपने अंडों की रक्षा स्वयं कर सकती है. you know இந்த பேர்ட்ஸ் வந்து அதோட எக்ஸ வந்துட்டு தானாவே ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். ஸ்வயம் ரக்ஷா வந்துட்டு ரக்ஷானா ப்ரொடெக்ட் பண்றது. ஸ்வயம் கர் சக்தி, ஸ்வயம் அப்படின்னா அது தன்னை தானே அதோட முட்டையை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்குமாமா. बच्चे ने अंडों की रक्षा करने के प्रयास में उन्हें छूकर गंदा कर दिया. ஸோ இந்த பச்சை இந்த சில்ட்ரன் வந்துட்டு அந்த முட்டையை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரக்ஷா கர்னே கே பிரயாஸ். ஸோ அதுக்கு எடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணாங்க, அந்த முட்டையை வந்து தொட்டுட்டாங்க இல்லையா. உன்ஹே சூக்கர், சூக்கர் மீன்ஸ் தே டச் த எக்ஸ். ஸோ அதனால என்னாச்சு, த எக்ஸ் பிகேம் டர்ட்டி, गंदा कर दिया. ओके. उन्हें नहीं मालूम था कि यदि वे अंडों को छू लेंगे तो चिड़िया उन्हें छोड़ தேகி. ஸோ உன்ஹே நஹி மாலும், அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது. என்ன அப்படின்னா எதிவே அண்டோங்கோ சூலேங்கே, சப்போஸ் அவங்க முட்டையை வந்து தொட்டுட்டாங்க அப்படின்னா அதை வந்து அதுக்கப்புறம் அந்த பேர்டு வந்து வச்சுக்காது. சிடியா உன்ஹே சோட் ஹி தேகி, இட் வில் ஜஸ்ட் லீவ் அவே, இட் வில் நாட் டேக் கேர் ஆஃப் இட்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாது அந்த சில்ட்ரனுக்கு. ஓகே. வாஸ்தவ் மே वे तो उन अंडों की रक्षा करना चाहते थे, लेकिन नादानी में रक्षा में हत्या हो गई. सो वास्तव में सो प्रैक्टिकली அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா உன் அண்டோं की रक्षा அந்த முட்டையை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் வந்து ட்ரை பண்ணாங்க. லேக்கின் பட் லேக்கின் அப்படின்னா ஆனா வந்து என்னாச்சு, நாதானி மே ரக்ஷா மே ஹத்யா ஹோ கயி. ஸோ அவங்க முட்டாள்தனத்தால வந்து நாதானி அப்படின்னா ஃபூலிஷ்னஸால ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பதிலா அதெல்லாம் வந்துட்டு உடைஞ்சு போச்சு. ஹத்யா ஹோ கயி. ஓகே. Now कहानी से आगे, so one step ahead from the story. என்னன்னு பாப்போமா. केशव और श्यामा ने अंडों के बारे में क्या क्या अनुमान लगाए. यदि उस जगह तुम होते तो क्या अनुमान लगाते और क्या करते. So what is this question? கேஷவ் और ஷியாமா இவங்க ரெண்டு பேரும் வந்து அண்டோं के बारे में, so முட்டைகளை பத்திட்டு क्या क्या अनुमान लगाए. So what are all the things they thought. அனுமான் அப்படின்னா அவங்களோட திங்கிங்ல வந்து முட்டை பத்தி என்ன நினைச்சாங்க அவங்க. that is the first question. यदि उस जगह அந்த இடத்துல வந்து நீங்க இருந்தீங்கன்னா तुम होते तो क्या अनुमान लगाते, what will you think about all those things. और
और क्या करते என்ன பண்ணுவீங்க அப்படிதான் क्वेश्चन ओके लेट अस रीड द आंसर केशव और श्यामा ने अनुमान लगाया कि so केशव and श्यामा thought that they had a thought that अब उन अंडों से बच्चे निकल आए होंगे இப்ப வந்து அந்த எக்ஸ்ல இருந்து அண்டோ அப்படினா எக்ஸ்ல இருந்து பச்சை சில்ட்ரன் வந்து இந்த குட்டி சிக்ஸ் இருக்கும் இல்லையா அது வந்து வெளியே வந்திருக்கும் நிக்கல் ஆயே होंगे चिड़िया इतना कहां से लाएगी சோ அதாவது चिड़िया அந்த பேர்ட் வந்து இப்ப அந்த குட்டி சிக்ஸ் எல்லாம் வந்துருச்சுனா இதுக்கு சாப்பாடு எல்லாம் வந்து எங்க இருந்து கொண்டு வரும் कहां से लाएगी गरीब बच्चे इस तरह चूं चूं करके मर जाएंगे சோ गरीब அப்படினா புவர் சில்ட்ரன் இல்லையா சோ புவர் சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்க इस तरह இந்த மாதிரி चूं चूं பண்ணி மர் जाएंगे செத்து போய்டும்ல இந்த குட்டி சிக்ஸ் எல்லாம் அதனால நம்ம என்ன பண்ணலாம் उन्हें धूप से भी कष्ट होगा இது ஒரு விஷயம் அடுத்து வந்து धूप அப்படினா ரொம்பவே வந்து சம்மர் சீசன் இல்லையா வெயில் ரொம்ப அடிக்குது சோ அதனாலயும் வந்து கஷ்ட होगा ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த குட்டி சிக்ஸ் வந்து வெளியே வந்தா यदि केशव और श्यामा की जगह हम होते तो हम अनुमान लगाते कि कोई जानवर या अन्य जीव जंतु तो अंडे तक नहीं पहुंच जाएगा कार्निस तक कोई जानवर न पहुंचे मैं इसका प्रयास करता सो என்ன சப்போஸ் இப்ப நம்ம வந்து இவங்களோட இடத்துல இருந்தோம் அப்படினா यदि केशव और श्यामा की जगह in the place of केशव और श्यामा நம்ம இருந்தோம்னா हम होते तो हम अनुमान लगाते कि कोई जानवर सो வேற ஏதாவது அனிமல்ஸ் குட்டி இந்த பாம்பெல்லாம் வந்து என்ன பண்ணுனா அந்த குட்டி சிக்ஸ் இந்த முட்டையெல்லாம் வந்து சாப்பிட்ரும் இல்லையா அந்த மாதிரி कोई जानवर या अन्य जीव जंतु any other living things जीव जंतु तो अंडे तक नहीं पहुंच जाएगा அது கிட்ட போகாம நான் பாத்துக்குவேன் कार्निस तक कोई जानवर न पहुंचे அந்த कार्निस வரைக்கும் எந்த அனிமல்ஸையும் நான் கிட்ட விட மாட்டேன் मैं इसका प्रयास करता நான் வந்து அதுக்கான முயற்சியை எடுத்துக்குவேன் ஓகே प्रयास करता हम अंडों के साथ छेड़छाड़ नहीं करते சோ நம்ம வந்து அந்த எக்ஸ் கூட வந்து என்ன பண்ண கூடாது எக்ஸ வந்துட்டு சேடு சாட் அப்படின்னா துன்புறுத்த கூடாது ஓகே முட்டை வந்து தொட்டே பார்க்க கூடாது இல்லையா चिड़ियों के लिए दाना हम कार्निस पर रखने की जगह नीचे जमीन पर बिखेर देते सो चिड़ियों के लिए அந்த பேர்ட்ஸ்க்காக நம்ம வந்து ஃபுட் கிரெயின்ஸ் வைக்கணும் அப்படின்னா தானானா ஃபுட் கிரெயின்ஸ் வைக்கணும்னா என்ன பண்ணலாம் कार्निस पर रखने की जगह कार्निஸ்ல கொண்டு போய் வைக்கிறதுக்கு பதிலா नीचे जमीन पर बिखरे जमीन அப்படின்னா ஃப்ளோர்ல வந்து ஜஸ்ட் அந்த தானியங்களை போட்டுட்டாலே அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அது வந்து எடுத்து சாப்பிட்டுக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி ஐடியா பண்ணிருக்கலாம் ஓகே नेक्स्ट क्वेश्चन इज माँ के सोते ही सो अम्मा तूंगुम போது केशव और श्यामा இவங்க ரெண்டு பேரும் दोपहर में बाहर क्यों निकल आए दोपहरனா आफ्टरनून டைம்ல வந்துட்டு बाहर ஏன் வந்து வெளியே வந்தாங்க why did they come out in that hot summer in the afternoon time that is the first question ओके माँ के पूछने पर सो अम्मा केकम बोध पूछने पर भी दोनों में से किसी ने किवाड़ खोलकर दोपहर में बाहर निकलने का कारण क्यों नहीं बताया सो अम्मा केकम बोध கூட ரெண்டு பேரும் दोनों में से किसी ने யாருமே வந்து நாங்க தான் கதவை திறந்துட்டு போனோம் கிவாடு கோல்கர் கிவாடு அப்படின்னா டோர் கோல்கர் அப்படின்னா டு ओपन द डोर கதவை திறந்துட்டு दोपहर में आफ्टरनून டைம்ல बाहर निकलने வெளியே போனோம் அப்படிங்கற காரணத்தையும் வந்துட்டு சொல்லவே இல்ல क्यों नहीं बताया so that is the second question why did they do so
ओके क्योंकि वही समय ऐसा था जब वे बाहर आकर चुपचाप चिड़िया के बच्चे को देख सकते थे. So that was the time. वही சமயனா அந்த டைம் தான் அவங்களால வந்து பாகர் வெளியே வர முடியும் இல்லையா. வெளியே வந்து சைலண்டா சுப்சாப் அப்படின்னா சைலண்டா வந்துட்டு சிடியா கே பச்சே அவங்க என்ன நினைச்சாங்க, அந்த முட்டையில இருந்து சிக்ஸ் வந்துருச்சுன்னு நினைச்சிட்டாங்க இல்லையா. சோ அந்த சிக்ஸ வந்து போய் பார்க்கலாம், தேக் சக்தே தே. சோ தே தாட் இட் வாஸ் த ஆஃப்டர்நூன் டைம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் இது. ஆஃப்டர்நூன் டைம்ல தான் போய் பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. ஓகே அடுத்தது மா உன்கோ தேக் லேதே தோ அண்டோं को हाथ न लगाने देती. சோ அம்மாக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த மாதிரி முட்டையை பார்க்க போறாங்க, இந்த சிக்ஸ் வந்துருச்சான்னு பார்க்க போறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அண்டோங்கோ அந்த முட்டைகளை வந்துட்டு தொட விட மாட்டாங்க இல்லையா. ஹாத் ந லகானே தேத்தி. ஹாத் அப்படின்னா கைகளை வந்து அந்த எக்ஸ் மேல வச்சிருக்க விட மாட்டாங்க. மா கே பூछने पर पिटाई के डर से दोनों में से किसी ने बाहर निकलने का कारण नहीं बताया. माँ के पूछने पर சோ அம்மா கிட்ட வந்து ஏன் சொல்லல அப்படின்னா கண்டிப்பா அடி விழுகும். பிட்டாயி அப்படின்னா நல்லா அடி விழுகும், அதுக்கு பயந்துட்டு தான். அதுக்கு டர் அப்படின்னா அவுட் ஆஃப் ஃபியர் தான் வந்து இந்த ரெண்டு பேருமே தோனோ மேசே கிசி நே பாகர் நிக்கல்னே கா காரன், ஏன் நாங்க வந்து வெளியே வந்தோம் அதற்கான ரீசனை வந்துட்டு சொல்லல அம்மா கிட்ட. ஓகே नेक्स्ट प्रेमचंद ने इस कहानी का नाम नादान दोस्त रखा இல்லையா. சோ பிரேம்சந்த் ஜி இருக்கார் இல்லையா நம்ம ஆத்தர், அவரு வந்துட்டு இந்த ஸ்டோரியோடைய பெயரை வந்துட்டு என்னவா வச்சிருந்தாரு? டு யூ ரிமெம்பர்? தட் இஸ் கால்ட் நாதான். நாதான் தோஸ்த் அப்படின்னு வச்சிருந்தாரு இல்லையா. நாதான் அப்படின்னா என்ன பார்த்தோம்? இன்னசென்ட், அப்பாவித்தனம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. தும் இஸ்கே கியா ஷீர்ஷக் தோகே. so if you are given a chance to keep a title for this, what will you have the title for this story? so let us see. हम इसका दूसरा अन्य शीर्षक रक्षा में हत्या या बच्चों की नादानी देना चाहेंगे. so रक्षा में हत्या. சோ ரக்ஷா கி ஹத்யானா கில்லிங் இன் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஏன்னா அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணதான் போனாங்க, பட் தெரியாதனமா அப்படி ஆயிடுச்சு. யா என்ன சொல்லலாம் அப்படின்னா பச்சோं की नादानी, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த இன்னசென்ஸ் ஆஃப் த சில்ட்ரன். சில்ட்ரனுக்கு தெரியாது இல்லையா, சோ அதனால கூட அது நடந்திருக்கு. சோ அதனால யூ கேன் கீப் சச் டைட்டில்ஸ் ஆர் வாட் எவர் டைட்டில் யூ வுட் ப்ரிஃபர், யூ கேன் கீப் இட் அவுட். ஓகே नेक्स्ट अनुमान और कल्पना. सो क्रिएटिव थिंकिंग एंड आंसर दिस क्वेश्चंस. ओके इस पार्ट में गर्मी के दिनों की चर्चा है. सो இந்த லெசன்ல பார்த்தோம் அப்படின்னா சம்மர் டேஸ் பத்தின வந்து சர்ச்சா அப்படின்னா அது பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் அங்க இருக்கு. அந்த லூ காத்து வரும், ரொம்ப வந்து வெயில் அடிக்கும் அப்படிலாம் போட்டிருந்தாங்க இல்லையா. अगर सर्दी या बरसात के दिन होते तो see suppose if it is a வின்டர் ஆர் ரெய்னி சீசன், அந்த டேஸா இருந்துச்சு அப்படின்னா क्या क्या होता, என்னெல்லாம் நடக்கும்? so that is the question. अनुमान करो और अपने साथियों से सुनाओ. so you just think about this and discuss it with your friends. Now let us read the answer. अगर सर्दी के दिन होते तो see suppose if it is a winter day, सर्दी அப்படின்னா வின்டர் சீசன் இல்லையா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா கேஷவ் और ஷியாமா ரெண்டு பேரும் என்ன பண்ணிருப்பாங்க? अंडों को ठंड से बचाने की व्यवस्था करते. அந்த முட்டைகளை வந்து குளிர்ல இருந்து, டண்ட் அப்படின்னா அந்த ஃப்ரீசிங் கோல்டுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வழி பண்ணிருப்பாங்க இல்லையா. उनकी माँ उन्हें इतनी सर्दी में बाहर निकलने के लिए डांटती. கண்டிப்பா அவங்க அம்மா வந்துட்டு இவ்ளோ கோல்டுல, சர்தி அப்படின்னா இவ்ளோ ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல வந்துட்டு வெளியே போறதுக்காக பாஹர் நிக்கல்னே
So வெளியே போனதுக்காக அவங்கள வந்து திட்டி இருப்பாங்க. डांटती means she might have scolded him and her. Yes, अगर बरसात का मौसम होता तो वे अंडों को पानी से बचने के लिए चिंतित रहते. अगर suppose बरसात का मौसम ना रेनी सीजन, मौसम மீன் சீசன், பர்சாத் அப்படின்னா ரெய்னி சீசனா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த எக்ஸ வந்து பானி சே பச்னே அந்த மழை தண்ணீர்ல இருந்து காப்பாத்துறதுக்காக ஏதாவது ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. उस समय उन्हें पानी में बाहर निकलने के लिए माँ से डांट सुननी पड़ती. उस समय सो அந்த டைம்ல வந்துட்டு उन्हें पानी में बाहर அவங்க வந்து தண்ணி மழை காலத்துல தண்ணியா இருக்கும் வெளியெல்லாம். சோ அப்ப வெளியே வந்ததுக்காக திருப்பி அவங்க அம்மா என்ன பண்ணிருப்பாங்க, அப்பவும் வந்து திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. டாண்ட் சுனி படுத்தி அவங்க அம்மா திட்டுறதெல்லாம் வந்து அவங்க கேட்டிருக்க வேண்டியதா இருந்திருக்கும். Okay, so you have to think and write this answer as a creative question, value based question. Okay, so next question, பாட் படுக்கர் மாலூம் கரோ கி. so இந்த பாட் அப்படின்னா இந்த லெசனை படிச்சுட்டு we have to understand that दोनों चिड़िया वहां फिर क्यों नहीं दिखाई दी. இந்த ரெண்டு பேர்ட்ஸ்மே வந்து அதுக்கப்புறமா ஆஃப்டர் தட் அங்க வரவே இல்லை இல்லையா. क्यों नहीं दिखाई, they were not seen there at all. so ஏன் அப்படி, वे कहाँ गई होगी, அந்த பேர்ட்ஸ் வந்துட்டு எங்க போயிருக்கும், कहाँ गई होगी. इस पर अपने दोस्तों के साथ मिलकर बातचीत करो. so இந்த விஷயத்தை பத்தி you can talk along with your friends. okay, चिड़ियों के सारे अंडे फुट गए இல்லையா. அந்த பேர்ட்ஸோட எல்லா எக்ஸுமே வந்து சாரே அண்டினா all the eggs were broken up. फुट गएனா உடைஞ்சு போச்சு. इसलिए दोनों वहां से चली गई. சோ அதனால அந்த ரெண்டு பேர்ட்ஸ் வந்து அங்கிருந்து वहां से ना from there they just went away, चली गई और फिर कभी वापस नहीं आई and afterwards they never came back here இல்லையா. திரும்பி வரவே இல்லை. वे दोनों वहां से किसी दूसरी सुरक्षित जगह पर गई होंगी. சோ அந்த ரெண்டு பேர்ட்ஸ் வந்துட்டு அங்க இருந்துட்டு வேற ஏதாவது ஒரு சுரக்ஷித் அப்படின்னா நல்ல சேஃபான பிளேஸ்க்கு போயிருக்கும் இல்லையா. பர் கயி ஹோகி வஹா கோன்ஸ்லா பனாயா ஹோகா, அங்க போயிட்டு நெஸ்ட் வந்து கட்டியிருக்கலாம். और फिर समय आने पर अंडे दिए होंगे and when time has come அங்க வந்து அது முட்டெல்லாம் வச்சிருக்கும் இல்லையா. சோ இந்த மாதிரி you can write your own thinking and creative questions. okay, नेक्स्ट, केशव और श्यामा चिड़िया के अंडों को लेकर बहुत उत्सुक थे. सो கேஷவும் ஷியாமா வந்துட்டு அந்த எக்ஸ் அந்த பேர்ட்ஸோட எக்ஸ பார்த்துட்டு ரொம்ப வந்து ஹாப்பியானாங்க, ஃபர்ஸ்ட் சந்தோஷமானாங்க இல்லையா. क्यों तुम्हें भी किसी नई चीज या बात को लेकर कौतूहल महसूस हुआ है. सो இதே மாதிரி உங்களுக்கு தும்ஹேனா உங்களுக்கு வந்து கிசி நயி சீஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு புது திங்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு புது விஷயத்தை கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது அந்த மாதிரி என்தூசியாஸ்டிக்கா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா. महसूस, will you feel it like that? that is the question. ऐसे किसी अनुभव का वर्णन करो. அப்படியே ஏதாவது இருந்தா you can write your feelings. वर्णन करो ना, you can write it here और बताओ कि ऐसे में तुम्हारे मन में क्या क्या सवाल उठे and you just have to tell. அப்ப வந்து உங்க மனசுல வந்து என்னென்ன क्वेश्चंस வந்து வந்திருக்கும், இந்த குழந்தைங்களுக்கு மாதிரி என்னென்ன நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க இங்க எழுதலாம். okay, so we can write one incident here. example, okay, मुझे अपने घर में पैदा हुए बिल्ली के नवजात बच्चों के प्रति कौतूहल बना रहता था. சோ முஜே எனக்கு வந்து என்னோட வீட்ல अपने घर में पैदा हुआ, எங்க வீட்ல வந்து ஒரு பூனை இருந்துச்சு. சோ அது வந்து வெரி நியூ பார்ன், அதோட குழந்தை நவ்ஜாத் அப்படின்னா நியூ பார்ன். ஓகே, बच्चों के प्रति कौतूहल बना रहता था. சோ அது பார்த்தாலே எனக்கு வந்து I feel very happy about it. yes, एक बार मेरे घर के पिछले हिस्से में एक बिल्ली ने 3 बच्चे दिए थे. so
one time what happened is என்னோட வீட்டுக்கு பின்னாடி பிச்சலே ஹிஸ்ஸேனா பேக் சைடு பார்ட் ஹிஸ்ஸே அப்படின்னா பார்ட் வீட்டுக்கு பின்னாடி இருக்க இடத்துல ஒரு பூனை வந்துட்டு 3 बच्चे दिए 3 குட்டி வந்து போட்டுச்சாமா ஓகே उन्हें देखकर मुझे बहुत कौतूहल हुआ सो அத பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப வந்து I felt very happy about it बिल्ली अपने बच्चों को मुख में दबाकर एक स्थान से दूसरे स्थान पर ले जाती थी सो அந்த பூனைக்குட்டி என்ன பண்ணுச்சு அப்படின்னா பூனை என்ன பண்ணுச்சுன்னா அதோட குட்டிகளை வந்து அதோட வாயில முக அப்படின்னா வாயில வந்துட்டு கவ்விட்டு போகும் தூக்கிட்டு போகும் தபாக்கர்னா it will be holding the little ones in its mouth okay एक स्थान से दूसरे स्थान ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு அது வந்து எடுத்துட்டு போறத நான் பார்த்திருக்கேன் उन्हें देखना சோ அத பார்க்கிறதுக்கு मुझे बहुत अच्छा लगता है எனக்கு அது பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு मैं मां से छुपाकर कटोरी में दूध रख आया சோ நான் எங்க அம்மாக்கு தெரியாம நான் என்ன பண்ணுவேன்னா மறைஞ்சு பால் ஒரு கட்டோரி அப்படின்னா பாத்திரத்துல வந்து பால் எடுத்துட்டு போய் நான் வைப்பேன் आया करती थी और कभी कभी अपने हिस्से की रोटी भी उन्हें खिला देती sometimes நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட பங்கான அந்த ரொட்டி எல்லாம் இருக்கும்ல என்கிட்ட சோ அதெல்லாம் எடுத்து கூட கொண்டு போய் கொடுத்துருவேன் அவங்களுக்கு मेरे मन में अक्सर एक सवाल उठता था कि सो என்னோட மனசுல வந்து அக்சர்னா ஆல்வேஸ் இந்த क्वेश्चन வந்து வந்துட்டே இருக்கும் என்ன அப்படின்னா बिल्ली अपने बच्चों को मुख में दबाती है तो क्या उन्हें दर्द नहीं होता है இந்த பூனை இருக்கு இல்லையா அது வந்து தன்னோட குட்டிகளை வந்துட்டு பச்சோம் அப்படின்னா அதோட குட்டி முகமே தபாத்தி வாயில வச்சு கடிச்சு இழுத்துட்டு போகுது இல்லையா தூக்கிட்டு போகுது இல்ல அப்ப அந்த கிட்ஸுக்கு வந்து அந்த சின்ன பூனைக்கு வந்து இது வலிக்காதா தர்து நஹி ஹோதா will it not pain சோ இந்த மாதிரி questions தான் என்னோட மனசுல வந்து எப்போதும் வரும் ஓகே like this you can write any incident describe about it and write the सवाल उठना what question you rises in your mind okay next भाषा की बात so let us read what it is श्यामा माँ से बोलती श्यामा வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றா என்னன்னா मैंने आपकी बातचीत सुन ली है நான் வந்து உங்களுடைய பேச்ச வந்து கேட்டுட்டேன் I have heard you talk yes so இங்க வந்து ऊपर दिए उदाहरण में मैंने का प्रयोग இங்க போல்ட்ல கொடுத்திருக்காங்கல मैंने அது யாரை குறிக்குது श्यामाவை குறிக்குது இல்லையா श्यामा के लिए और आपकी का प्रयोग the second word आपकी வந்து it is denoting to the अम्मा இல்லையா माँ के लिए हो रहा है जब सर्वनाम का प्रयोग कहने वाले सुनने वाले या किसी तीसरे के लिए हो तो उसे पुरुषवाचक सर्वनाम कहते हैं so now in this भाषा की बात we are going to learn about सर्वनाम so being a 6th standard child you should know what is a सर्वनाम it is meant by a pronoun isn't it children so जब सर्वनाम का प्रयोग कर कहने वाले means the one who is speaking the sentence the speaker okay so when you speak someone will be hearing right so the one who is hearing is called sunne wale okay या किसी तीसरे के लिए if it is pointing to some third person when you're telling about someone to a third person all these categories belongs to what pronoun it is called purushawachak sarvanam ओके नीचे दिए गए वाक्यों में तीनों प्रकार के पुरुषवाचक सर्वनाम के नीचे रेखा खींचो so what we have to do is they have given sentences down okay so under which we have 3 types of purushawachak sarvanam let us underline it and find it out okay let us start now एक दिन दीपू और नीलू यमुना तट पर बैठे शाम की ठंडी हवा का आनंद ले रहे थे so let us see the meaning of this एक दिन ஒரு நாள் வந்துட்டு தீபுவும் நீலு ரெண்டு பேரும் வந்து யமுனா தட் அப்படின்னா the bank of the river
ஓகே, யமுனா ரிவர் நதிக்கரையில வந்து பைட்டே ஷாம் கி டண்டி ஹவா, அந்த சாயந்தரம் அந்த சில்லுன்னு காத்தடிக்கும் இல்லையா, அதான் டண்டி ஹவாக்கா ஆனந்த் லே ரஹே தே. ஓகே, ஆனந்தமா அதை வந்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே, தபி உன்ஹோனே தேக்கா கி. ஸோ அப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் என்ன பார்க்குறாங்கன்னா, உன்ஹோனே அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன பார்க்குறாங்கன்னா, ஏக் லம்பா ஆத்மி, ஒரு ரொம்ப பெரிய மனிதர், உயர்ந்த மனிதர் ஒருத்தர் வந்து லட் கடாத்தா ஹுவா. லட் கடாத்தா அப்படின்னா தடுமாற்றமா ஸ்ட்ராகர் ஆயிட்டே உன்கி ஓர் சலா ஆ ரஹா தா, அவங்க சைடு அவங்கள ஃபேஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. பாஸ் ஆக்கர் உஸ்னே படே தயனீய ஸ்வர் மே கஹா. ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு பாஸ் ஆக்கர் மீன்ஸ் கம்மிங் நியர் டு தெம். படே தயனீய ஸ்வர். ஸோ தயனீய ஸ்வர் அப்படின்னா ரொம்ப பேத்தட்டிக் வாய்ஸ்ல வந்து அவர் பேசுறாரு. என்ன அப்படின்னா, மே பூக் சே மரா ஜா ரஹா ஹூ. ஸோ பூக் அப்படின்னா ஹங்கர், நான் வந்து பசியால வந்து ரொம்ப பசிக்குது எனக்கு. ஸோ மரா ஜா ரஹா ஹூ, ஐ எம் கோயிங் டு டை அவுட் ஆஃப் ஹங்கர். கியா ஆப் முஜே குச் கானே கோ தே சக்தே ஹே. என்ன உங்ககிட்ட நீங்க எனக்கு வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு தர முடியுமா? கேன் யூ give something for me to eat? So this is the paragraph. Now what we have to do, இதுல இருக்கிற first வந்து சர்வநாம் எல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, and we said அந்த புருஷவாச்சக் சர்வநாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுல வந்து என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ only that we have to underline. 3 प्रकार के पुरुषवाचक सर्वनाम. ओके, सो सी ले, एक दिन दीपू और नीलू यमुना तट पर बैठ शाम की ठंडी हवा का आनंद ले रहे थे. So in the sentence there is no sarvanam. Yes, okay. तभी उन्होंने देखा, அப்ப அவங்க வந்து பார்த்தாங்க. उन्होंने is a pronoun. So underline that. देखा कि एक लंबा आदमी लड़खड़ाता हुआ उनकी ओर चला आ रहा था. So அவங்க கிட்ட வந்துட்டு இருந்தான் இல்லையா. So उनकी is a pronoun here. So let's underline that. And next, पास आकर उसने बड़े दयनीय स्वर से कहा. So पास आकर அவர் வந்து அவங்க கிட்ட வந்துட்டு again उसने is also a pronoun only. Okay, बड़े दयनीय स्वर से कहा, ரொம்ப pathetic voiceல சொன்னார். என்னன்னா, मैं भूख में मरा जा रहा हूँ. again मैं is a pronoun. Yes, I am dying out of hunger. क्या आप मुझे कुछ खाने को दे सकते हैं? Can you give something? आप means you, it is a pronoun. Yes, मुझे எனக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் சாப்பிட தரீங்களா அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் உடைய மீனிங். Now we have underlined all the pronouns in this paragraph. Yes, so see in this pronoun तभी उन्होंने देखा, அவர்கள், उन्होंने means they saw அப்படின்னு வருது இல்லையா. So when you are talking about this sentence, you are telling about some two people who saw an old man. Okay, so you are talking about a third party here. उन्होंने देखा. So இது one type of pronoun இங்க. அதே மாதிரி उनकी ओर चला आ रहा था, அவங்க கிட்ட வந்து அவர் வந்துட்டு இருந்தாரு. towards, facing towards them he was coming. Okay, so in the unhone, in the unki, apro in the mujhe, all the red words which are underlined, they are purushavaachak sarvanam. Okay, fine. Next section, tagde bacche, masaledar sabzi, bada anda. See in these words, what is this tagde bacche? ஸோ நல்ல கொழுன்னு இருக்கிற குழந்தை இருக்கும் இல்லையா, அதான் வந்து தகடே பச்சே. ஓகே, ஃபேட் சைல்டு சொல்கிறோம். அடுத்தது மசாலோதார் அப்படின்னா மசால் ரொம்ப போட்டுட்டு ரொம்ப காரமாக இருக்கு சொல்கிறோம்ல, அதான் மசாலோதார் சப்ஜி. த வெஜிடபிள்ஸ் ஆர் வெரி மசாலா போட்டு இருக்கு, காரமாக இருக்கு. ஓகே, சப்ஜி மீன்ஸ் வெஜிடபிள்ஸ். அடுத்தது படா அண்டா. ஸோ ஹவ் இஸ் த எக்? அண்டா அப்படின்னா எக், இட் இஸ் பிக். படா அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. யா
यहाँ रेखांकित शब्द, the words which are underlined, yes, in black, so they are what it is describing about the child, the vegetable and the egg, right? So all these are called adjectives. Okay, that's what will be given here. अंडे की विशेषणता यानी गुण बता रहे हैं. It is talking about the describing about the child. How is the child? The child is a fat boy child, yes, तगड़े. And how was this sabji? सब्जियां तो மசாலாதேதார். It is ரொம்ப காரமா இருக்கு, ஸ்பைசியா இருக்குது. And how is the egg? The egg is big, பெருசா இருக்கு. Yes, so इसलिए ऐसे विशेषणों को, so such type of describing words we call them as गुणवाचक विशेषण. Okay, so विशेषण means adjective. It is a type of adjective. गुणवाचक, it is describing about this child. How is the child? The गुणम. Okay, गुणवाचक विशेषण. इसमें व्यक्ति या वस्तु के अच्छे बुरे हर तरह के गुण आते हैं. Yes, इसमें व्यक्ति, okay, व्यक्ति means a person, और वस्तु, वस्तु means a things. So it will be describing about the good and the bad things. Okay, about that person or a thing. So that type of describing word is called गुणवाचक विशेषण. गुण आते हैं. तुम 4 गुणवाचक विशेषण लिखो और उनसे वाक्य बनाओ. Now what we have to do is we have to write 4 गुणवाचक विशेषण adjectives and frame sentences for that. Okay, let us go. गुणवाचक विशेषण और उनके वाक्य. Okay, see, first one is ईमानदार. ओके, आयुष एक ईमानदार लड़का है. सो आयुष इज अ वेरी जेनरस बॉय. ओके, ईमानदार मीन्स जेनरस, राइट? So Ayush एक ईमानदार लड़का है. So how is the boy? The boy is very honest. ईमानदार लड़का, honest boy. Yes. And one more example. नीला. नीला means blue color. Yes. आसमान का रंग नीला है. So the sky. आसमान means the sky. The sky is blue in color. Okay. So it is describing about the color of the sky. Okay, next मोटी. So Reena मोटी है. Just it is describing the girl. Reena is very fat. Okay, and simple sentences you can make out of it. Okay, next one is मीठा. So मीठा means it is again a गुणवाचक विशेषण தான் இல்லையா? இனிப்பு, ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? மீठा. So सेब मीठा है. The apple is sweet. Okay, such sentences we can make out of गुणवाचक विशेषण. Okay, next section. केशव ने झुंझलाकर कहा. So that is number 1. Okay, let us read number 2. केशव रानी सूरत बनाकर बोला. Third sentence. केशव घबराकर उठा. Fourth one is केशव ने टोकरी को एक टहनी से टिका कर कहा. The last one is श्यामा ने गिड़गिड़ाकर कहा. Now let us read what is the things speciality about these sentences. ऊपर लिखे वाक्यों में, in the above sentences we found that few words are being underlined. இல்லையா? रेखांकित शब्द means underlined words பார்த்தோம் அப்படின்னா we will come to know what it is. Okay, ये शब्द रीतिवाचक क्रिया विशेषण का काम कर रहे हैं. So these words, the underlined words in the previous slide what we saw, it is called adverbs. Okay, क्रिया विशेषण means adverbs. क्योंकि ये बताते हैं कि कहने, बोलने और उठने की क्रिया कैसे क्रिया हुई. So because, why do you call it as रीतिवाचक adverbs means क्रिया विशेषण means adverbs. Okay, it is called one type of adverb is रीतिवाचक. Why do you call it रीतिवाचक? It is because कहने,
बोलने और उठने की क्रिया कैसे क्रिया हुई. Now let us go back to the sentences and analyze that. Okay, so Keshav Roni Surat Banakar Bola. So Keshav, what did he do? He started crying literally and then he started talking. So how did he talk? He வந்து அப்படியே அழுதுகிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறான் இல்லையா. ரோனி சூரத் பனாக்கர் போலா. ஸோ எப்படி இருந்தாலும் கேஷவ் வந்து பேச போறான், கேஷவ் போலா. பட் எப்படி பேசுறான்? அழுதுட்டே பேசுறான். Like that. Okay, it is describing how he is talking. Okay, one more sentence. Keshav gabrakar uta. So Keshav வந்துட்டு பயந்து போய், gabrakar அப்படின்னா பயந்து போயிட்டு எந்திரிக்கிறான். உட்டா, he got up. So anyway Keshav uta. Uta is a verb. He is getting up. Yes. So எப்படி பயந்துட்டு எந்திரிக்கிறான்? பயந்துட்டு எந்திரிக்கிறான். So gabrakar uta. Now this gabrakar word, it is describing uta. It is describing the verb. Okay, likewise see the next sentence. केशव ने टोकरी को एक टहनी से टिकाकर कहा. So केशव வந்து அந்த டோக்கரி basket இருந்துச்சு இல்லையா, அத வந்துட்டு அந்த branchல, டஹனி means a small branch of the tree, அதுல வந்து கட்டி விட்டுட்டு பேசுறான். டிக்காக்கர் கஹா. Okay, this sentence. And the last sentence, श्यामा ने गिड़गिड़ाकर कहा. So श्यामा கிட்கிடாக்கர் கஹா. கஹா அப்படின்னா she told. எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறா? கிட்கிடாக்கர்னா பெக்கிங். அண்ணா கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சினால எனக்கு அந்த முட்டையை காமிங்க அப்படி சொல்லிட்டு, so she begged with her brother. கிட்கிடாக்கர் கஹா. So in all these words the underlined word is what? Describing the verbs. So that is why it is called रीतिवाचक क्रिया विशेषण. कर वाले शब्दों के क्रिया विशेषण होने की एक पहचान यह भी है कि ये अक्सर क्रिया से ठीक पहले आते हैं. So कर वाले means it is doing some work, right? उठते means to get up, कहने to talk. Okay, sunne to hear, like this. It is describing the verbs. Kriya Visheshan hone ki pehchan. How to identify it adjective? How to identify this adverbs is it will come before the verb. अक्सर, अक्सर means always, क्रिया से ठीक पहले आते हैं. पहले means before the kriya. What is kriya? Kriya is verb. So it comes before the verb. Okay, which comes? The adverb comes. क्रिया विशेषण. Okay, अब तुम भी इन 5 क्रिया विशेषों का वाक्यों में प्रयोग करो. So let us have this 5 sentences with the adverbs now. Okay. So first one is junjalakar. So junjalakar means annoyingly. Okay, let us see a वाक्य. ओके, मोहन की बात सुन नेहा जुंजलाकर चली गई. ओके, मोहन की बात, मोहन பேசுறது கேட்ட உடனே, சுன் மீன்ஸ் ஆன் ஹியரிங். ஓகே, அது கேட்ட உடனே நேஹா வந்து என்ன பண்ணா? ஜுஞ்சலாக்கர் சலி கயி. ஓகே, ஸோ ஜுஞ்சலாக்கர்னா she got annoyed, எரிச்சல் வந்துருச்சு அவளுக்கு. ஸோ she just left out from that place. Okay, so anyway chali gayi அப்படிங்கிறது இங்க verb இல்லையா? She went away. But how did she go away from that place? Annoyingly. Okay, அதே மாதிரி next sentence வந்து பனாக்கர். மா கானா பனாக்கர் சலி கயி. அம்மா வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. சலி கயி, she went off. Okay, so மா खाना बनाकर चली गई. चली गई வந்து இங்க went off. That is the verb. Okay, so but after doing, after cooking the food, she went off. Okay, likewise கபராக்கர். கபராக்கர் அப்படின்னா பயந்து போயின்னு அர்த்தம் இல்லையா? So let us see. दुर्घटना की खबर सुन वह घबराकर उठा. So on hearing, सुन அப்படின்னா on hearing the bad news. दुर्घटना அப்படின்னா இது ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி. பேட் நியூஸ கேட்ட உடனே, கபர்னா நியூஸ், அதை கேட்ட உடனே அவன் வந்து ரொம்ப பயந்து போயிட்டு எந்திரிச்சான். So உட்டா, he got up. But how did he got up? घबराकर उठा, பயந்து போயிட்டு எந்திரிக்கிறான்.
ओके அடுத்தது टिकाकर अर्जुन ने नजरे टिकाकर निशाना साधा சோ அர்ஜுன் வந்து அவனுடைய அந்த நசர் கண்களை எய்ம் பண்ணிட்டு டிக்காக்கர் அப்படின்னா he is aiming totally அந்த bow and arrow விடுவான்ல அதுல வந்து எய்ம் பண்ணிட்டு நிஷானா சாதா நிஷானா அப்படின்னா அது கரெக்டா அது எங்க போய் ரீச் ஆகணுமோ அந்த அம்பை வந்து விட்டுட்டான் ஓகே அடுத்தது கிடுகிடாக்கர் அப்படின்னா பெக்கிங் சொன்னோம் இல்லையா ராஜீவ் நே கிடுகிடாக்கர் ஷியாம் சே மாஃபி மாங்கி சோ ராஜீவ் வந்துட்டு he was begging pardon with ஷியாம் மாஃபி மாங்கி அப்படின்னா என்ன மன்னிச்சிடு அப்படின்னு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு ஷியாம் கிட்ட கேக்குறான் ஓகே नेक्स्ट सेक्शन नंबर 4 नीचे प्रेमचंद की कहानी सत्याग्रह का एक अंश दिया गया है सो கீழே வந்துட்டு இங்க பாக்குறீங்களா இந்த கிரீன் டாட்ல நம்ம ஆத்தர் பிரேம்சந்த் இருக்கார் இல்லையா அவர் எழுதின சத்தியாகிரக ஸ்டோரியில இருந்து ஒரு பார்ட் வந்து கீழே கொடுத்திருக்காங்க तुम इसे पढ़ाओ तो पाओगे कि विराम चिन्हों के बिना यह अंश अधूरा सा है so when you read this passage okay see you can see this passage there is no full stop no comma yes அந்த மாதிரி எதுமே இல்ல இந்த விராம சின்ஹ அப்படினா அந்த punctuation symbols எதுமே இல்லாம இருக்கு அப்படி படிக்கும்போது it will not be good to read right so நம்ம என்ன பண்ண போறோம் இப்ப तुम आवश्यकता के अनुसार எங்கெங்க தேவையோ அவசியப்படுதோ அங்கெல்லாம் வந்து எக்ஸாக்ட்டான உச்சிत जगहों पर विराम चिन्ह लगाओ let us put the punctuations mark here okay so now this passage is here without any virama chinha okay now let us read it line by line and put the symbols punctuation marks okay usi samay ek komache wala जाता दिखाई दिया so usi samay and the time la paatha vandu so this is an extract from his story okay so maybe if you know the story you will be able to do it easier anyway let us do this usi samay and the time la paatha ek komache wala jata dikai diya or komache wala vandu nadந்து போயிட்டு இருக்கான் 11 बजे चुकते so இங்க ஒரு full stop கொடுத்துறலாம் நம்ம 11 बजे 11 o'clock வந்துட்டு ஆயிடுச்சு so चुकते னு முடியுது இல்லையா அந்த தேனா it is the ending of the sentence so அங்க we can give a full stop okay so ரெண்டு full stop முடிஞ்சிருச்சா चारों तरफ सन्नाटा छा गया था again தா வருது இல்லையா so அப்ப நம்ம எண்டிங்க்கு ஒரு full stop கொடுத்துறலாம் okay so நாலா பக்கமும் பார்த்தா चारों तरफ நாலா பக்கமும் வந்து ரொம்ப அமைதி வந்து இருக்கு 11 o'clockல வந்து ரொம்ப அமைதியா இருக்கு அந்த இடம் பண்டித் ஜி ने बुलाया so இப்படி பார்க்கும்போது பண்டித் ஜி ने बुलाया அப்படி சொல்லும்போது அங்க ஒரு பாஸ் பண்ணணும் இல்லையா அப்ப நம்ம ஒரு கமா கொடுத்துக்கலாங்க எப்படி கூப்பிடுறாரு அவரு கோமச்சே வாலே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு சோ அத வந்து நம்ம இந்த மாதிரி கொட்டேஷன்ஸ்குள்ள போடணும் அண்ட் ஒரு எக்ஸ்கிளமேஷன் கொடுத்துடணும் ஓகேவா இப்ப கோமச்சே வாலா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அதுக்கு ஒரு டேஷ் போட்டுக்கலாம் நம்ம கஹியே क्या हुए சோ சொல்லுங்க என்னாச்சு அப்ப கஹியே புட்டக்கமா क्या हुए क्वेश्चन கேக்குறோம் இல்லையா அதனால क्वेश्चन மார்க் போடணும் ஓகே சோ அவர் அப்படியே சொல்றதுனாலயே அந்த கோமச்சே வாலா பேசுறத வந்து நம்ம அப்படியே இங்க சொல்லிருக்காங்க இல்லையா அதனால இது வந்து ஓபன் கொட்டேஷன்ஸ் அண்ட் க்ளோஸ் கொட்டேஷன்ஸ் போட்டு முடிக்கணும் ஓகேவா சோ கஹியே क्या हुए भूख लग आई ना சோ பூக் லகாயி பசிக்குதோ பூக் அப்படின்னா ஹங்கர் பசிக்கிற மாதிரி இருக்கோ அன்ன ஜல் छोड़ना साधुओं का काम है हमारा आपका नहीं சோ அன்ன ஜல் छोड़ना அப்படின்னா சாப்பிடாம தண்ணி குடிக்காம ஜல் அப்படின்னா வாட்டர் இல்லையா அது தண்ணி குடிக்காம இருக்கிறது வந்து சாதுவோம் அப்படின்னா செயின்ஸோட வேலைதான் உனக்கோ எனக்கோ ஹமாரா எனக்கு ஆப்புக்கான உங்களுக்கான விஷயமே கிடையாது அப்படின்னு கோமச்சே வாலா சொல்றாரு சோ இதோட நம்ம அந்த கொட்டேஷன்ஸை வந்து முடிச்சுக்கலாம் ஓகேவா இப்ப மோட்டேராம் என்ன சொல்றாரு அப்ப அவரு சொல்றதுக்காக ஒரு டேஷ் போட்டுட்டு அகைன் யூ ஓபன் த கொட்டேஷன்
ஓகே, அப் கியா கஹதா ஹை, அபே கியா கஹதா, இப்ப என்ன நீ சொல்ற? யஹா கியா கிசி சாது சே கம் ஹை. சோ யஹா கியா என்ன, இங்க வந்து சாது அப்படின்னா செயின்ட்டுக்கு கம்மியா ஏதாவது இருக்கா? சாஹே தோ மஹீனோ படே ரஹே और भूख न लगे. சோ மஹீனோ மந்த்ஸ் டுகெதரா நான் வந்து இப்படியே கூட இருப்பேன் நான் நினைச்சேன்னா. भूख न पड़े எனக்கு வந்து பசிக்காது. तुझे तो केवल इसलिए बुलाया है कि जरा अपनी कुप्पी मुझे दे. சோ तुझे तो உன்னை வந்து நான் ஜஸ்ட் கேவல் அப்படின்னா ஜஸ்ட் எதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னா इसलिए बुलाया है कि जरा अपनी कुप्पी, कुप्पी அப்படின்னா ஃபிளாஸ்க்னு அர்த்தம். சோ अपनी कुप्पी दे दो, प्लीज गिव यूर ஃபிளாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் முடிக்கிறாங்க இல்லையா, அதனால அங்க வந்து நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுக்கலாம் இங்க. ஓகே, அப்புறம் தேக்கோ தோ வஹா கியா ரேங் ரஹா ஹை. சோ அங்க பாரு ஏதோ வந்து ஊறிட்டு போற மாதிரி இருக்கு. ரேங் அப்படின்னா creeping, something is creeping over there. அப்ப ரஹா ஹை வருது இல்லையா, அப்ப sentence is getting ended, so again give a full stop. मुझे भय होता है, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சோ होता है, அப்ப அது full stop முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணோம் இல்லையா கொட்டேஷன், இங்க அதையும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி முடிச்சிடணும். ஓகே, so we have completed all the விராம சின்ன punctuation marks போட்டோம். ஓகேவா? இப்ப அடுத்தது कुछ करने को some activities for you गर्मियों या सर्दियों में जब तुम्हारी लंबी छुट्टियां होती है. சோ இப்ப வந்து சம்மர் வருது இல்லையா, இல்ல அப்படின்னா வின்டர் வருது, அப்ப உங்களுக்கு லாங் ஹாலிடேஸ் வந்து கிடைக்கும், லம்பி छुट्टियां. तो तुम्हारा दिन कैसे बीतता है. சோ அந்த டேஸ் வந்து how will you pass the days. சோ யூசுவலா நம்ம வந்து பாட்டி வீட்டுக்கு போவோம், இல்ல மாமா வீட்டுக்கு போவோம். ஓகே, லைக் that. or இப்ப நம்ம வீட்ல இருக்கோம் அப்படின்னா then weekends mummy and daddy will take you outing. so அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத you have to just tell. okay, अपनी बुआ, बुआ அப்படின்னா அத்தை. ஓகே, பெரியம்மா அந்த மாதிரி ஆன்டிஸ் இருக்காங்களா बुआ, या किसी और को एक पोस्ट कार्ड या अंतर्देशीय पत्र लिखकर बताओ. சோ அவங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் கார்டு இல்லைன்னா ஒரு லெட்டர் வந்து அவங்களுக்கு நீங்க எழுதணும். எழுதிட்டு வாட் ஆர் யூ டூயிங் இன் யோர் ஹாலிடேஸ், யோர் ஹாபீஸ் பத்தி யூ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இட். தட்ஸ் ஆல். ஓகே, அடுத்தது ஆபித் கி சுட்கி. திஸ் இஸ் a reading fun activity for us. Let us start reading. बिना ऑक्सीजन से इंसान का जीना मुमकिन नहीं. इस अमोल गैस की खोज सन 1773 में हुई थी. सो विदाउट, बिना அப்படின்னா வித்தவுட். ஓகே, ஸோ வித்தவுட் ஆக்சிஜன் வந்து இன்சான் மனிதர்களால ஹியூமன்ஸ் கேன் நாட் சர்வைவ். கா ஜீனா மும்கின் நஹி முடியாது அப்படிங்கிற விஷயத்தையே வந்து இந்த அமோல் கேஸ் வந்து ஆக்சிஜன் இல்லாம நம்மளால இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு சன் 1773 அப்பதான் வந்து அந்த தேடல்ல ஈடுபட்டாங்க, ஆராய்ச்சியில இறங்குனாங்க. ஓகே, அடுத்தது तब सन 1773 से पहले लोग कैसे जीते थे. சோ அதுக்கு முன்னாடி 1773க்கு முன்னாடி மக்கள் எல்லாம் வந்து எப்படி உயிர் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது ஒரு क्वेश्चन. ஓகே, so now you have to search in the net, put this and try to find out your own answer for this. Okay, fine. So with this we have come to the end of the session. Hope you all understood this lesson and its exercises part. Now please subscribe to my South to North YouTube channel. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. See you soon at the next lesson. Thank you.